குட் ஈவினிங் டு ஆல். நான் இன்றைக்கு லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் பார்த்துருந்த விடயங்கள் இந்த முதலீட்டு வங்கி தொழிலை இந்த அழகு பொறுப்பாட்சி நிறுவனங்கள் சம்பந்தமாக நாங்கள் கடந்த வகுப்பில் அதுக்கு முந்தின வகுப்புலையும் பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்த ஆரம்ப பொது வளங்கள் சம்பந்தமான விடயங்களை பார்க்க இருக்கிறோம். சரிதானே? அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பெனியானது தனது பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குவதாக இருந்தால் அதை இலங்கை பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழுவிடமும் இலங்கை கொழும்பு பங்கு பரிவர்த்தனையிடமும் அனுமதியை பெற்றது பிற்பாடு பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கிய பிற்பாடு அந்த பங்குகள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் பட்டியலிடப்படும். ஸோ நாங்கள் முதலாக ஒரு கம்பெனியானது முதலீட்டாளன், அதாவது பொதுமக்களுக்கு பங்குகளை முதலாக வழங்குவதை நாங்கள் சொல்வது ஆரம்ப பொது வளங்கள் என்று சொல்லுவோம். அப்போ பங்கு சந்தையில பட்டியலிடுவதற்காக ஒரு நிறுவனம் பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குது. இவ்வாறு பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டியதன் பிற்பாடு அந்த கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்று சொல்லப்படும். அதாவது பொது கம்பெனி என்று சொல்லப்படும். ஏனென்றால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது வரையறையற்ற பங்குதாரர்களை கொண்டு காணப்படுற ஒரு கம்பெனியாக இருக்கு. வரையறுக்கப்பட்ட பங்குதாரர்களை கொண்டிருக்கிற கம்பெனியை நாங்கள் சொல்லுவோம் பிரைவேட் லிமிடெட், பிவிடி லிமிடெட் என்று சொல்லுவோம். அதுக்கு குறைந்தபட்சம் 2 தொடக்கம் 50 பேர் வரையான பங்குதாரர்களை கொண்டிருக்கும். இங்கு பொது கம்பெனியாக பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்கியிருந்தால் அது 2 தொடக்கம் முடிவெளி இல்லாத, அதாவது வரையறையற்ற பங்குதாரர்களை கொண்டதாக காணப்படும். அப்போ ஒரு கம்பெனியானது இந்த பிணையங்களை பொதுமக்களுக்கு முதலாக வழங்குவதற்கு காரணம் என்ன? பங்குகளை ஏன் பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு பங்குகள் என்றால் என்ன என்றால் சொல்லி படிப்பிக்கிட்டேன். பங்கு என்பது நாங்கள் பார்த்தோம் என்னென்று ஒரு கம்பெனியின் ஓர் பகுதி உரித்திடமை தான் பங்கு. அதாவது மூலதனத்தினுடைய ஒரு சம அலகைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம் பங்கு என்று சொல்றோம். அப்ப கம்பெனிகள் ஏன் பங்குகளை வழங்குகின்றன, எவ்வாறு வழங்குகின்றன என்று உங்களுக்கு தெரியும். அதாவது கம்பெனி ஏன் பங்குகளை வழங்குது? மூலதனத்தை திரட்டுறதுக்கு. அப்ப மூலதனத்தை திரட்டுறதுக்கு பங்குகளை வழங்குது. எத்தனை வகையான மூலதனத்தை திரட்டுறதுக்கு வழங்குது? ஒன்று உரிமை மூலதனம், மற்றது கடன் மூலதனம். அப்ப உரிமை மூலதனத்துக்கு வழங்குறதுக்கு பெயர் பங்குகள், கடன் மூலதனத்தை திரட்டுறதுக்கு பெயர் தொகுதி கடன் பத்திரங்கள் என்று சொல்லுவோம். அப்ப இதுதான் மெயின் ஒரு பிரதானமான வகைகள். அப்ப ஒரு கம்பெனி வியாபாரத்திற்கு நிதி இடுவதற்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை திரட்டுவதற்காக கம்பெனிகள் பங்குகளை வழங்குகின்றன. இத்தகைய நிதியினை கடனாகவும் பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது பங்குகளை வழங்குவதன் மூலமாக திரட்டிக்கொள்ளவும் முடியும். கம்பெனிகள் வங்கிகளிலிருந்து கடனை பெற்று அல்லது முறைகளை வழங்கி நிதியினை திரட்டி கொள்ளவும் முடியும். அதாவது கடன் மூலதனமாக இருக்கு. கடன் பத்திரங்களை வழங்குவதன் மூலமாக நிதியினை திரட்டவும் முடியும், வங்கிகளிலிருந்து கடனை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வாறு கடனை பெற்றுக்கொள்ளுற மூலதனத்தை நாங்கள் சொல்லுவோம் கடன் மூலதனம் என்று சொல்லுவோம். அப்ப இவ்வாறானவை கடன் மூலதனம் என்றும், பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டுவதை உரிமை மூலதனம் என்று சொல்றோம். முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை வழங்கி கம்பெனியினால் திரட்டப்படுகின்ற நிதியானது உரித்துடைமை மூலதனம் என்று நாங்கள் சொல்றோம், அல்லது உரிமை மூலதனம் என்று சொல்றோம். கடன் மூலதனத்தை பொறுத்தளவில் அது கடனாக பெற்றுக்கொண்ட பணமாகையினால அது யாரிடமிருந்து அந்த பணம் கடன் பெறப்படுகிறதோ அவருக்கு அந்த கடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். ஆனா உரித்துடைமை மூலதனத்தை பொறுத்தளவில்
கம்பெனியின் தொடர்ச்சியான உரித்துடைமையை பிரதிபலிப்பதனால திருப்பிச் செலுத்த வேண்டிய அவசியமானது காணப்படாது. அப்ப 2 விஷயத்தையும் நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். எப்படி என்றால், கடன் மூலதனத்தை பெற்றால் கடன் யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அந்த கடனை மீள இந்த நிறுவனம் செலுத்த வேண்டிய கடமைப்பாடு அந்த நிறுவனத்துக்கு இருக்கு. ஆனால் இந்த பங்குகள் உரித்துடைமை மூலதனமாக இருப்பதனால கம்பெனியின் தொடர்ச்சியான உரித்துரிமையை அல்லது உரித்துடைமையை இது பிரதிபலிக்கிறதால இந்த பங்குகளை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் நிறுவனத்துக்கு இல்லை. இப்ப நீங்க ஒரு எக்ஸ் என்ற கம்பெனிட்ட இருந்து பங்கை கொள்வனவு செய்திருக்கீர்கள் என்றால் அந்த எக்ஸ் என்ற கம்பெனி அந்த பங்கை உங்களுக்கு மீண்டும் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, செலுத்தப்பட முடியாது. ஏன்? நீங்க கம்பெனியின் உரிமையைத்தான் கொள்வனவு செய்திருக்கிறீங்க. அப்ப கம்பெனியின் உரிமையை கொள்வனவு செய்தபடியினால உரிமையை நீங்கள் பெற முடியாது. ஆனால் அந்த உரிமையை இன்னொருவருக்கு மாற்றிக்கொள்ள முடியும். அதை பற்றி நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். சரியா? ஒரு கம்பெனியின் உரித்துடைமையாளராக அல்லது பங்குதாரராக மாறும் போது நீங்கள் கம்பெனியானது நட்டத்தை உழைத்தால் அந்த நட்டத்தை பொறுப்பேற்கிறதுக்கு கடமைப்படுறீங்க. விளங்கிட்டா? இப்போ ஒரு உரித்துடைமையாளராக அல்லது பங்குதாரராக மாறும்போது நீங்க ஒரு பங்குகளை அல்லது ஒரு 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 பங்கை நீங்க கொள்வனவு செய்த பொழுது நீங்க பங்குதாரராக மாறுறீங்க. ஆக்சுவலா அந்த கம்பெனி நீங்க வாங்கின கம்பெனி வெற்றி அடையாமல் இருந்து, அதாவது வெற்றி அடையாமல் இருந்த பொறுப்புகள் கூடி சொத்துக்கள் குறைந்து ஒரு நட்ட அச்சத்தை எதிர்நோக்கமாக இருந்தால் அந்த நட்ட அச்சத்தை நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். அதுக்காக நீங்க சொந்த சொத்தை இழந்து அந்த நட்ட அச்சத்தை பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஆனால் நீங்க ஈடுபடுத்தின மூலதனத்தின் அளவால அந்த நட்ட அச்சத்தை பொறுப்பேற்க வேண்டிய ஒரு 1 லட்சம் ரூபாய் மூலதனம் போட்டீங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் மூலதனத்தால நீங்க அந்த நட்ட அச்சத்தை பொறுப்பேற்க வேண்டிய சூழல் உருவாகும். அதனால நீங்க போட்ட காசை இழக்க வேண்டிய இப்ப தச்சல் அந்த நட்டம் ஏற்பட்டு அந்த நிறுவனம் மூடுகிற நிலைக்கு வந்தால் நீங்க எவ்வளவு மூலதனம் ஈடுபடுத்தி இருக்கிறீங்களோ அந்த மூலதனத்தின் அளவால நட்ட பொறுப்பு வரையறுக்கப்படும். அடுத்தது வரையறுக்கப்படாத கம்பெனியும் இருக்கு, பட் இலங்கையில வரையறுக்கப்படாத கம்பெனி இல்லை. அப்ப கம்பெனிங்கிற பேருக்கு பின்னால பாத்தீங்கன்னா பிவிடி லிமிடெட் அல்லது பிஎல்சி லிமிடெட் என்று போடுவோம். லிமிடெட் என்று ஏன் போடுறோம்னா வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி வரையறுக்கப்பட்டு பொறுப்புகள் பங்குதாரர்கள் பொறுப்புகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதுல மீன். சரியா? அதான் அந்த கம்பெனிகளோட பேருக்கு பின்னால பிஎல்சி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அல்லது பிவிடி லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்று நாங்கள் போடுறதுக்கு காரணம் பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஈடுபடுத்தப்பட்ட மூலதனத்தின் அளவாகும். அப்போ ஒரு கம்பெனியின் உரித்துடைமையாளராக அல்லது பங்குதாரராக ஒரு ஆள் இருக்கிற பொழுது கம்பெனியானது பங்குரோத்து நிலை அல்லது வெற்றி அடையாமல் அல்லது ஒரு நட்டத்தை எதிர்நோக்குமாக இருந்தால் அந்த நட்ட வெச்சத்தை பொறுப்பேற்க வேண்டிய கடமைப்பாடு இந்த பங்குதாரர்களுக்கு காணப்படுகிறது. அதே போல அந்த கம்பெனியானது வெற்றி அடைகின்ற பொழுது அல்லது கம்பெனியானது கணிசமான லாபத்தை உழைக்கின்ற பொழுது பங்குதாரர்கள் கணிசமான லாபத்தை உழைத்துக் கொள்ள முடியும். சரியா? அப்ப இதுதான் முக்கியம். நட்டம் இருந்தால் நட்டத்தை அனுபவிக்க வேண்டி வரலாம், லாபம் இருந்தால் லாபத்தை அனுபவிக்க வேண்டிய நட்ட அச்சம் உயர்ந்த இடர் அச்சம் இடர் கூடியது இந்த பங்குகளாக இருக்கு. 2வது விஷயத்தை பார்ப்போம். இந்த பட்டியல் இனிஷியல் ஆரம்ப பொது வளங்கள் என்றது ஒரு கம்பெனியானது பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்கி முதலாக மூலதனத்தை திரட்ட வெளியிடுற பொழுது அதை சொல்வது ஆரம்ப பொது வளங்கள் என்று சொல்லுவோம். அதாவது பங்கு சந்தையில் பட்டியலிடுவதற்காக ஒரு நிறுவனம் பிணையங்களில் அதாவது பங்குகள் முதல் பொது வளங்கள் ஆகும். சரியா? பிணையங்களின் முதல் பொது வளங்கள் ஆகும். அது சலுகையாகும் என்று இருக்கிறது, அதாவது இல்லை முதல் பொது வளங்கள் ஆகும்.
சரியா? பங்கு சந்தையில பட்டியலிடுவதற்காக ஒரு நிறுவனம் பிணையங்களின் முதல் பொது வளங்கள் ஆகும். ஐபிஓக்கு முன்னர் நிறுவனம் பட்டியலிடப்படவில்லை என்று இது மறைமுகமாக குறிப்பிடப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஐபிஓக்கு வருகுதுன்னு சொல்லி சொன்னா அந்த நிறுவனம் முதலாக பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்குகிறது என்று அர்த்தம். சரியா? ஐபிஓன்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவோம். முதலாக பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்குவதற்காக வருகிற ஒரு கம்பெனியை தான் நாங்கள் சொல்லுவோம், வந்து வழங்குற செயற்பாட்டத்தை சொல்லுவோம் வந்து ஐபிஓ. ஐபிஓக்கு வருதுன்னு சொல்லி சொன்ன ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி இதுக்கு முதல் ஐபிஓவை இஷ்யூ பண்ண இல்லை, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் செய்ய இல்லை என்றுதான் அர்த்தம். பட்டியல் என்பது பங்குச் சந்தையில் இரண்டாம் நிலை சந்தையில் வர்த்தகம் மற்றும் தொடர்ச்சியான விலை மேற்கோள்களுக்கு ஒரு பங்கை சேர்க்க உதவுகிறது. சரி, அப்ப பட்டியலிடல் என்பது என்னன்னு சொன்னா, ஒரு பங்கனியானது ஒரு பங்கு பரிமாற்றகத்தில பட்டியலிட்டு, சரியா, ஒரு கம்பெனியானது ஒரு பங்கு பரிமாற்றம் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பங்கு பரிமாற்றகத்தில பட்டியலிட்டு மற்ற முதலீட்டாளர்களுக்கு பங்குகளை வழங்குவதன் மூலம் நிதியினை திரட்டிக் கொள்வதற்கான தெரிவினை மேற்கொள்ள முடியும். பட்டியலிடல் என்ற இந்த செயற்பாடு வந்து கம்பெனியின் பங்குகள் அந்த நாட்டின் பங்கு பரிமாற்றகத்தில் வர்த்தகம் செய்வதற்காக வசதி அளிக்கின்ற ஒரு செயற்பாட்டை தான் நாங்கள் என்னென்னு சொல்றோம், பட்டியலிடல் என்று சொல்றோம். பட்டியலிடல் என்றது ஒரு கம்பெனியின் பங்குகள் அந்த நாட்டின் பங்கு பரிமாற்றகத்தில் வர்த்தகம் செய்வதற்கான ஒரு வசதி அளிக்கின்ற செயற்பாடு. கம்பெனிகள் பட்டியலிடப்பட்ட கம்பெனிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது பங்கு பரிமாற்றத்துல 2 வகையான பட்டியல் இருக்கு. ஒன்று மெயின் போர்ட், அடுத்தது டெரிசவி போர்ட், அடுத்த டிஃபால்ட் போர்ட் இருக்கு. அது தேவையில்லை. 3 வகையான பட்டியலை லிஸ்ட் பண்ணக்குள்ள, ஆரம்பத்தில் லிஸ்ட் பண்ணக்குள்ள 2 வகையான பட்டியலை லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று மெயின் போர்ட், அடுத்தது டெரிசவி பலகை என்று. அது நான் உங்களுக்கு நார்மலா சொல்லப்பட்டது ஒரு 500 மில்லியன் லிஸ்ட் பண்ணக்குள்ள 500 மில்லியன் கேபிட்டல், அதாவது கூறப்பட்ட மூலத்தை இருக்குமெண்டா அவங்க மெயின் போர்ட்டுக்கு வருவாங்க. 100 மில்லியனுக்குள்ள இருக்குமென்று சொல்லி சொன்னா மினிமம் வந்து அவங்க டெரிசவி போர்ட்டுக்கு போவாங்க. ஸோ நான் இதை பற்றி லிஸ்டிங்கை தனியே நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நான் பார்ப்போம் என்னென்ன கிரிட்டேரியாஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இப்போ 2 வகையான பலகை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கினால் காணும். திரிசவி பலகை மற்றது மெயின் பலகை, பிரதான பலகை திரிசவி பலகை. இன்னொரு பலகை இருக்குது டிஃபால்ட் போர்டு, அது வேறு ஒரு பட்டியல் சொல்லுவோம். அதுவும் பிறகு பார்ப்போம். ஆனா பட்டியலிடும் பொழுது 2 வகையான பலகை எல்லாம் பட்டியலிடுவாங்க. ஒன்று திரிசவி பலகை, மற்றது பிரதான பலகை. அப்ப இவை ஒரு குறிப்பிட்ட பரிமாற்றகத்தில பட்டியலிடல் விதி கோவைக்கு அமைவுற்று இந்த பட்டியலிடல் இடம்பெறும். உத்தியோகபூர்வ பட்டியலில் அனுமதிப்பதற்காக இவ்விதிகள் கடந்த கால லாப பதிவுகள், வழங்கிய செலுத்தப்பட்ட மூலதனம், ஆக குறைந்த பங்குதாரர்கள் எண்ணிக்கை மற்றும் பொதுமக்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு வெளிப்படுத்தல்கள் போன்ற தேவைப்பாடுகளை கொண்டு இந்த பட்டியல் படத்தில் இடம்பெறும். நோமலா சொல்ல போனா என்ன பட்டியல்ல நாங்கள் இடுறது, மெயின் பட்டியல், அதாவது பிரதான பலகையில பட்டியலிடுறதா அல்லது திரிசவி பலகையில பட்டியலிடுறதா என்றது அதுல கூறப்பட்ட மூலதனம், அதனுடைய லாபம், ஆக குறைந்த பொது உரித்துடைமை, முன்னிய நிதியாண்டின் தேறிய சொத்தின் வீதம், வருமானம் மற்றும் சந்தை மூலதனவாக்கம் போன்ற விடயங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் ஒரு நிறுவனம் பிரதான பலகையில பட்டியலிடுறதா அல்லது திரிசவி பலகையில பட்டியலிடுறதா என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு நிறுவனத்தின் பங்குகள் பட்டியலிடப்பட்டவுடன் தரகர்கள் அத்தகைய பங்குகளை சந்தையில் தீர்மானிக்கப்பட்ட விலையில் வாங்கலாம் மற்றும் விற்கலாம். ஏன் பங்கு தரகர்கள் தான் பங்கு சந்தையில கொள்வனவு செய்ய முடியும், விற்பனை செய்ய முடியும். யார் இந்த சார்பில? முதலீட்டாளர்கள் சார்பில். முதலீட்டாளர் நேரடியாக பங்கு சந்தையில, அதாவது கொழும்பு பங்கு பரிமாற்றகத்துல வந்து பட்டியலிடப்பட்ட பங்குகளை நேரடியாக கொள்வனவு செய்ய முடியாது. அவங்க யாருனூடாக கொள்வனவு செய்ய முடியும்? ஒரு பங்கு தரகர் நிறுவனத்தினூடாக தான் கொள்வனவு செய்ய முடியும். நாங்கள் இதற்கு முதல் படிப்பிச்சிருக்கிற வந்து ஒரு கொழும்பு பங்கு பரிமாற்றகத்துல நீங்க ஒரு முதலீட்டாளர் ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல பங்குகள் வழங்கப்பட்ட பிற்பாடு சிலருக்கு பங்குகள் கிடைத்திருக்கும், சிலருக்கு அந்த பங்கு கிடைக்காமல் இருக்கும். ஸோ பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முதல் அந்த முன் விவரணம் ப்ராஸ்பெக்டஸை வெளியிடுவாங்க அந்த நிறுவனம். ப்ராஸ்பெக்டஸை வாசிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பிறகு முதல் தர சந்தையில குறிப்பிட்ட நிறுவனத்தில பங்குகளை கொள்வனவு செய்வாங்க முதலீட்டாளர்கள். அவ்வாறு முதலீட்டாளர்கள் கொள்வனவு செய்வதற்கு கட்டாயம் திறக்கப்பட வேண்டிய அக்கௌண்ட் பெயர் மத்திய வைப்பு திட்ட முறைமை கணக்கு, சிடிஎஸ் அக்கௌண்ட் சொல்லுவோம். சென்ட்ரல்
டிபாசிட்டரி சிஸ்டம் அக்கௌண்ட் சொல்லுவோம். மத்திய வைப்பு திட்ட முறைமை கம்பெனியில ஒரு சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டும். ஸோ முதலாக பங்குகளை கம்பெனி வழங்குகின்ற பொழுது அந்த கம்பெனி விண்ணப்ப படிவத்தில் வந்து உங்களோட மத்திய வைப்பு திட்ட முறைமை கம்பெனியின் கணக்கிலக்கம் கோரப்படும். ஸோ அந்த கணக்கிலக்கம் கோரப்படுகிற வேளையில் இந்த கணக்கிலக்கம் கட்டாயமாக மென்ஷன் பண்ணப்பட வேண்டும். பிறகு நீங்க கொள்வனவு செய்கிற பங்குகள் எண்ணிக்கை, பிறகு நீங்க பேங்க்ல பே பண்ணதுக்கான எவிடன்ஸ் போன்றவற்றை நீங்க அட்டாச் பண்ணி நீங்க குறித்த கம்பெனியின் செயலாளருக்கு அனுப்புவீங்க. பிறகு அது குறித்த க்ளோசிங் டேட்ல வந்து விண்ணப்பங்கள் சேகரிக்கப்பட்டு அன்றைய தினம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிட்டா அல்லது சப்ஸ்கிரைப் ஆகலையா என்று தெரிஞ்சதுக்கு பிறகு வித்தின் த 14 டேஸோ 28 டேஸில் அது லிஸ்ட் பண்ணப்பட்டது. கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் பட்டியலிடப்பட்டு உங்களோட சிடிஎஸ் அக்கௌண்ட் நம்பர் அடிச்சிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த பங்கு வந்து கிரெடிட் ஆகும். இதை விட ஒரு நபர் இந்த ஆரம்ப பொது வளங்களின் ஊடாக பங்குகளை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவருக்கு இந்த கொழும்பு பங்கு பரிமாற்றகத்துல வந்து, அதாவது இந்த 2ஆம் தர சந்தையினூடாக, இந்த கொழும்பு பரிமாற்ற சந்தை வந்து 2ஆம் தர சந்தையினூடாக இந்த பங்குகளை கொள்வனவு செய்யவோ அல்லது ஏற்கனவே வாங்கியிருக்கிறவர் அதை விற்பனை செய்யவோ முடியுமாக இருக்கும். அப்ப ஒரு நிறுவனம் அவ்வாறு விற்பனை செய்வதற்காக அல்லது கொள்வனவு செய்வதாக இருந்தால் அவர் புதிதாக ஐபிஓ இல்ல வந்து முதல் சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பங்குகளை கொள்வனவு செய்வதாக இருந்தாலும் ஒரு பங்கு தலைவர்கிட்ட போய் தான் அந்த சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேணும். அப்படி இல்லாட்டி இப்போ ஆன்லைன்ல ஓபன் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. ஆனாலும் நீங்க அதில் பங்கு தரகர் போட்ட தெரிவு செய்ய வேணும். இந்த பங்கு தரகர் நூறாக தெரிவு செய்யுங்க. அது பிறகு உங்களை பங்கு தரகராக தொடர்பு கொண்டு அதை முழுமைப்படுத்துவாங்க. அப்போ இப்படி நீங்க சிடிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றா ஒரு பங்கு தரகர் நூறாகத்தான் ஓபன் பண்ண வேணும். அதே மாதிரி நீங்க ஒரு பங்குகளை கொள்வனவு செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு பங்குகளை விற்பனை செய்வதாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பங்கு தரகரின் ஊடாகத்தான் அந்த கொள்வனவு விற்பனையை ஈடுபட முடியும். அப்போ ஒரு நிறுவனத்தின் பங்குகள் பட்டியலிடப்பட்டவுடன் தரகர்கள் அத்தகைய பங்குகளை சந்தையில் தீர்மானிக்கப்பட்ட விலையில வாங்கலாம் மற்றும் விற்கலாம். அப்ப பங்கின் விலை தீர்மானிக்கப்படுற சம்பந்தமாகவும் நாங்க வருகின்ற வகுப்புகளை பார்ப்போம். முதலீட்டாளர் பார்வையில இந்த உரிமை பங்குகள் சரி. அப்ப நான் ஏற்கனவே சொல்வது போன்று இந்த பங்குகள் வந்து 2 வகையான பங்குகள். ஒரு கடன் மூலதனம், 2 வகையான மூலதனம் திரட்டப்படுவது. ஒன்று பங்குகளை வழங்குவதன் மூலமாக, அடுத்து கடன்களை வழங்குவதன் மூலமாக. பங்குகளை வழங்குவதன் மூலமாக திரட்டப்படுவதை உரிமை மூலதனம் பண்றோம். அதனால அது உரிமை பங்குகள் என்று சொல்லி சொல்றோம். இப்போ முதலீட்டாளர் பார்வையில இந்த உரிமை பங்குகளை பற்றி பார்த்தோம்னா, நிச்சயமற்ற வருமானத்துடன் கூடியதும் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டதுமான நிதி கருவிகள். இந்த பங்குகள் வந்து ஒரு நிச்சயமற்ற வருமானத்துடன் கூடியதும் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டதுமான நிதி கருவிகள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? வருமானம் அன்சர்டினிட்டி. இந்த பங்குகளின் விலை அடிக்கடி மாற்றம் அடையக்கூடியவை, தளம்பல் அடையக்கூடியவை. எதை பேஸ் பண்ணி? கம்பெனியினுடைய லாபம், அதனுடைய செயலாக்கம், அதனுடைய திரவத்தன்மை, அதனுடைய தொடர்ந்து இயங்கும் தன்மை, அதனுடைய முகாமைத்துவம், அதனுடைய எக்கனாமிக் என்விரான்மெண்டல், அதே போல அரசியல் சூழல் போன்ற பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டு பங்குகளின் விலைகள் வந்து தீர்மானிக்கப்படும். மிக முக்கியமாக நிறுவனத்தின் செயலாக்கம், நிதியியல் செயலாக்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டும் எதிர்கால திட்டங்களை அடிப்படையாக கொண்டும் பங்குகளின் விலைகள் தீர்மானிக்கப்படலாம். நாங்கள் பங்குகள விலைகள் சிலரிடம் கூடலாம் அல்லது குறையலாம். ஸோ அது ஒரு நிச்சயமற்ற தன்மையாக காணப்படும். அதனால முதலீட்டாளர் பார்வையில இந்த பங்குகளை பார்த்தோம்னா, இது நிச்சயமற்ற வருமானத்துடன் கூடியதும் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டதுமான, ஏன்னா பல்வேறு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறபடினால நிச்சயமற்ற வருமானம் இருக்கு, சந்தை அபாயமும் உட்பட்டது இருக்கிறதான ஒரு நிதிக்கருவியாக இருக்கிறது. முதலீடு மற்றும் முதலீடு செய்யப்படும் மூலதனத்தின் மீதான வருவாய் நிச்சயமற்ற தன்மை. இரண்டாவது முதலீடு செய்யப்படும் மூலதனத்தின் மீதான வருவாயின் நிச்சயமற்ற தன்மை. நம்ம இன்வெஸ்ட் பண்ற மூலதனத்தின் மீதான வருவாய், ரிட்டர்ன். சரியா? அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எங்களுக்கு நிச்சயமற்ற தன்மையாக காணப்படுது. நான் ஏற்கனவே சொன்னவாறு நிறுவனத்தின் செயலாக்கத்தின் அடிப்படையில தான் நிறுவனத்தின் பங்கின் விலை தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல சில வெளிப்புற காரணிகள், அரசியல் சூழல்கள், என்விரான்மெண்டல், அதாவது அரசியல் சூழல், நாட்டின் பொருளாதார சூழல், மற்றது கம்பெனியின் எதிர்கால திட்டங்கள், முகாமைத்துவம், பல்வேறு காரணிகள் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பங்கின் விலை தீர்மானிக்கிறோம். அப்ப நாங்கள் நிதி காரணி வந்து மிக முக்கியமான ஒரு செயலாக்கம் வந்து பெர்ஃபார்மன்ஸ், கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிக முக்கியமானது. அந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுல அனுவல் ரிப்போர்ட், ஆடிட்டட் ஃபைனான்சியலை வச்சுக்கொண்டு அதுல பெர்ஃபார்மன்ஸை நாம கம்பேர் பண்ணி பார்க்கணும்.
ஸோ இது மாற்றமடைகின்ற பொழுது அந்த வருவாயின் நிச்சயமற்ற தன்மை காணப்படுகிறது. பங்கு லாப வருமானத்தில் இருந்து வழக்கமான வருமானத்தின் தேவை பூர்த்தி செய்யப்படுது. இப்போ ஒருத்தன் பங்குகளில் முதலீடு செய்திருந்தார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கிற லாபம் காசாக கையில கிடைக்கிற லாபம் பங்கு லாபம். அவர் பங்கை வித்தார் என்று அவருக்கு கிடைக்கும். உயர்ந்த விலையில வித்தாராக இருந்தால் அவருக்கு கிடைக்கும் மூலதன லாபம். சரியா? அப்ப பங்கு லாப வருமானத்தில இருந்து அவர வழக்கமான வருமானத்தின் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. சரியா? சில வேளையில எல்லா கம்பெனிகளும் பங்கு லாபத்தை வழங்கும்ன்றதுக்கும் இல்லை, எல்லா கம்பெனிகளும் வழங்காதுன்றதுக்கும் இல்லை. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பங்கு லாபம் டிக்ளேர் பண்ணப்படுது. அவ பங்கு லாப வருமானத்தில இருந்து வழக்கமான வருமானத்தின் தேவை பூர்த்தி செய்யப்படுது. பங்கு லாப வருமானமானது நிறுவனத்தின் பங்கு லாப கொள்கை மற்றது நிறுவனத்தின் செயல்திறனை பொறுத்து அமையும். பங்கு லாபம் ஒரு நிறுவனத்தினுடைய லாப கொள்கை, அவங்க எப்படி இந்த பங்கு லாபத்துல குலைக்கின்ற வரிக்கு பிந்திய லாபத்தில், சரியா, அதாவது ஒதுக்கங்களுக்கு மாற்றுறதுக்கு முதல் இருக்கிற அந்த லாபத்துல அவங்க எத்தனை சதவீதத்தை பொதுமக்களுக்கு அதாவது பங்குதாரர்களுக்கு பங்கு லாபமாக பகிர்ந்து கொடுக்க முடியும் என்றதை பற்றி அவங்க கொள்கையில வச்சிருப்பாங்க. சரியா? சோ அந்த கொள்கையின் அடிப்படையில அந்த பங்கு லாபத்தை என்ன செய்வாங்க, பங்குதாரர்களுக்கு மத்தியில் அந்த லாபத்தை பங்குதாரர்களுக்கு மத்தியில பகிர்ந்து அளிப்பார்கள். சரியா? வரிக்கு பிந்திய லாபத்திலிருந்து அந்த பங்கு லாபத்தை பிரித்து கொடுப்பார்கள். அதுக்கு ஒரு கொள்கையோடு வச்சிருப்பாங்க, எத்தனை சதவீதத்தை பொதுமக்களுக்கு பங்கு லாபமாக பிரித்து கொடுக்கலாம் என்று சொல்லி. ஸோ அது பங்கு லாப வருமானமானது நிறுவனத்தின் பங்கு லாப கொள்கை மற்றது நிறுவனத்தின் செயல்திறனை பொறுத்திருக்கு. இப்ப வரிக்கு பிந்திய லாபம் அதிகூடிய லாபமாக வரும் என்று சொன்னா பங்கு லாபம் முந்தைய வருடத்தை விட இந்த வருடம் கூடவாக கிடைக்கலாம். இப்ப பங்கு லாபம் என்ன, காலாண்டுக்கு ஒருக்கா கொடுக்கலாம், அரையாண்டுக்கு ஒருக்கா கொடுக்கலாம், ஒரு வருடத்துக்கு ஒருக்கா கொடுக்கலாம். அது பங்கு லாப கொள்கை, அது நிறுவனத்தின் கொள்கையை பொறுத்து இருக்கு. அதே போல நிறுவனத்தின் செயல்திறன், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க இருந்தாலும் கம்பெனி கூடிய பங்கு லாபம் முறை. அதே போல நட்டத்துல போகும்போது பங்கு லாபம் கிடைக்காது, அல்லது அவரேஜா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒப்பீட்டளவில் குறைந்த அளவில் பங்கு லாபத்தை வழங்கும். ஸோ பங்கு லாப வருமானமானது நிறுவனத்தின் பங்கு லாப கொள்கை மற்றும் நிறுவனத்தின் செயல்திறனை பொறுத்து அமையும். பங்கு விலை உயர்வு மூலம் மூலதன ஆதாயங்கள் பெறப்படும். இப்போ மூலதன ஆதாயம் என்றது ஒரு பயிற்சி பங்கு, இதை நாங்கள் சொல்லுவோம் பங்குகளை சொல்லுவோம் குரோத் ஃபண்ட் என்று சொல்லுவோம் இல்லையா, அதாவது வளர்ச்சி நிதியம் என்று சொல்லுவோம். வளர்ச்சியான பங்கு என்னன்னா மூலதன கேபிட்டல் கெயின். அதாவது இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, பங்குகளை நீங்க உங்களை உதாரணத்துக்கு நான் உங்களை ஈஸியா விளங்குறதுக்கு சொல்றேன். ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு பங்கின் பெறுமதி 100 ரூபாய், 10 ரூபாய்னு வச்சுக்கொள்ளுவோம். இந்த 10 ரூபாய் பங்கை 1000 பேருக்கு வழங்குறாங்க. ஒரு 1000 பேரும் ஒரு பங்குப்படி வாங்குறாங்க. ஸோ 10,000 ரூபாய் மூலதனம் திரட்டப்படுகிறது. இந்த 10,000 ரூபாய் மூலதனத்தை வைத்து வருடம் பூராகவும் வியாபாரம் நடைபெறுகிறது. இவர்கள் உழைத்த லாபம் 3000 ரூபாய். 10,000 வைத்துக்கொண்டு இவர்கள் 1000 பங்குகளை வழங்கியிருந்தார்கள். ஒரு பங்கு 10 ரூபாய் படி 1000 பேர் ஒரு ஆள் ஒரு பங்கு படி வாங்கியிருந்தார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும். ஸோ 10,000த்துல ஒரு 10,000 பங்குகள் 10,000 மூலதனம் திரட்டப்பட்டிருக்கிறது, 1000 பங்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது, ஒரு பங்கின் பெறுமதி 10 ரூபாய். இப்போது இந்த நிறுவனம் தேறிய லாபமாக தேக்கி வைக்கப்பட்ட லாபமாக 3000 ரூபாய் உழைத்திருக்கிறது. தற்பொழுது இந்த நிறுவனத்தின் பெறுமதியை பார்த்தோம்னா ஏற்கனவே 10,000 மூலதனம் போட்டோம், நிறுத்தி வைக்கப்பட்ட லாபமாக 3000 இருக்கிறது, மொத்தமாக 13,000 ரூபாய் அதில் உரிமை மூலதனமாக அதிகரிக்கிறது. ஆகவே ஒரு பங்கினுடைய பெறுமதி 13 ரூபாயாக அதிகரிக்கிறது. எவ்வாறு 10,000 சக அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட லாபம் 3000 கூட்டப்படுகின்ற வேளையில தேக்கி வைக்கப்பட்ட லாபம் கூட்டப்படுகிற வேளையில மொத்த பங்கு மூலதனம்
மொத்த பங்கு மூலதனம் வந்து 13,000ஆக அதிகரிக்கிறது. ஸோ 13,000ஐ வழங்கப்பட்ட பங்குகள் எண்ணிக்கை 1000ஆல் பிரிக்கும் பொழுது ஒரு பங்கினுடைய பெறுமதி 13 ரூபாயாக வருகிறது. ஆரம்பத்திலே 10 ரூபாயாக இருந்த பங்கின் பெறுமதி தற்பொழுது 13 ரூபாயாக இருக்கிறது. பங்குச்சந்தை விற்கப்படுகின்ற வேளையில், பங்குச்சந்தையில் பரிமாற்றப்படுகின்ற வேளையில் இன்னொரு முதலீட்டாளர் இந்த கம்பெனியினுடைய பெர்ஃபார்மன்ஸை கருத்தில் கொண்டு இந்த கம்பெனி இன்னும் அதிக செயலாற்றத்தை எதிர்காலத்திலே வெளிப்படுத்தும் என்று கருதினாராக இருந்தால் இந்த பங்கை கொள்வனவு செய்வதற்கு ஆசைப்படுவார். ஸோ பங்கை காசு தேவைப்படுகிறவர்கள், அந்த பங்கை வைத்திருக்கிறவர் காசு தேவைப்படுகிறது, எவ்வாறு லாபம் கிடைக்கிறது, விற்க வேண்டும் என்ற எண்ணமாக இருக்குமாக இருந்தால் அவர் 10 ரூபாயை விட 12 ரூபாய்க்கு வித்தாராக இருந்தால் அவருக்கு அந்த ஒரு பங்கினால் கிடைக்கிற அந்த 10 ரூபாய், அதாவது 10 ரூபாய்க்கு வாங்கியதை 12 ரூபாய்க்கு அவர் வித்தாராக இருந்தார். 13 ரூபாய் பெறுமதியான நிறுவனத்தை 12 ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு ஒரு நபர் தயாராக இருக்கிறார். ஸோ 12 ரூபாய்க்கு விற்கலாம், அல்லது 13 ரூபாய்க்கு இருக்கிறார், 13 ரூபாய்க்கு விற்கலாம். எந்த விலைக்கு கேள்வியை ஏற்படுத்துகிறாரோ அந்த விலைக்கு விற்கிறாக இருந்தால் தான் வாங்கிய விலையை விட விற்கின்ற விலையை கூடுதலாக இருக்கும் பொழுதோ விற்கின்ற விலையிலிருந்து வாங்கிய விலையை கழிக்க வருகின்ற அந்த பெறுமதியை சொல்வது மூலதன ஆதாயம். வாங்கிய விலைக்கும் விற்கின்ற விலைக்கும் வாங்கிய விலைக்கும் இடையிலான வித்தியாசத்தை சொல்வது மூலதன ஆதாயம் அல்லது மூலதன லாபம் ஆங்கிலத்தை சொல்வதாக இருந்தால் அதை கேபிட்டல் கெயின் என்று சொல்லுவோம். நிறுவனத்தின் பங்குகளின் திரவத்தன்மை, சரி, இதெல்லாம் வந்து ஒரு முதலீட்டாளர் பார்க்கின்ற பார்வை உரிமை பங்குகள் சம்பந்தமாக. நிறுவனத்தின் பங்குகளின் திரவத்தன்மை, உதாரணமா நான் ஏற்கனவே சொல்றேன், உங்களுக்கு பங்கை கொள்வனவு செய்த ஒரு முதலீட்டாளர் தனக்கு பணம் அதிகம் கருதினால், காசு கருதினால் இரண்டாம் தர சந்தையில பங்கை விற்பதன் மூலமாக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நியாயமான இரண்டாம் நிலை சந்தையில் உள்ள கேள்வியின் அடிப்படையில அந்த பங்கை விற்பனை செய்ய முடியும். சப்போஸ் 10 ரூபாய்க்கு வாங்கின பங்கு இவருக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகிறது, சந்தை 9 ரூபாய்க்கு தான் இருக்குவதாக இருந்தால், உடனடியாக பணம் தேவைப்படுவதாக இருந்தால் அவர் 9 ரூபாய்க்கு விற்று தந்த பணம் ரூபாய் அவருக்கு மூலதன நட்டம் அச்சந்தர்ப்பத்தில் ஏற்படலாம். அல்லது தான் வாங்கிய 10 ரூபாய் பங்கு 11 ரூபாய்க்கு தான் போகுது என்று சொன்னால் அவர் 11 ரூபாய்க்கு விற்று விட்டு, கேள்வி 11 ரூபாய்க்கு அமைந்திருந்தால் 12 ரூபாய்க்கு விற்று விட்டு அந்த ரூபாயை மூலதன அவர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த நிறுவனத்தின் பங்குகளின் திரவத்தன்மை, பங்கை எக்கணமும் விற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை காணப்படுகிறது இந்த இரண்டாம் நிலை சந்தையான கொழும்பு பங்கு பரிமாற்றத்தில். சந்தை அபாயத்தை, சந்தை அபாயம் என்றது நான் சொன்னேன், நிறுவனத்தின் செயலாக்கம், பொருளாதாரம், அரசியல் சூழல், பல்வேறு காரணிகள் ஒரு பங்கினுடைய நிலையில வந்து பாரிய தாக்கங்களை ஏற்படுத்துகின்றதுன்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சரியா? ஒரு பங்கின் இந்த விடயங்கள் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. சரியா? முதலாவது தொழில்நுட்ப காரணிகள், அதே காரணிகளான இந்த பணவீக்கம், பொருளாதாரம், அதே போன்று திரவத்தன்மை, மார்க்கெட் கண்டிஷன், பல்வேறு காரணிகள் வந்து இந்த பங்கின் விலையில வந்து தீர்மானம் செலுத்துகின்ற காரணிகளாக. சரியா? அப்ப இவ்வாறு அபாயமிக்க பங்குகளை நிர்வகிப்பதற்கு முதலீட்டாளர் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் பல்வேறு வகையான, சரியா, நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 394 மேற்பட்ட 300 கம்பெனிகள் இருக்கு நினைக்கிறேன் இலங்கை கொழும்பு பங்கு பரிமாற்றத்தில். சொல்றேன், சரியா, கொழும்பு பங்கு சந்தையில பல 290க்கு மேற்பட்ட கம்பெனிகள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனிகள் வந்து கிட்டத்தட்ட பல்வேறு செக்மெண்ட்ல, பல்வேறு வியாபார துறைகள்ல வியாபார துறைகளை கொண்டு வியாபார துறைகளின் கீழே காணப்படுகிற கம்பெனிகளாக இருக்கு. உதாரணமா வங்கி நிதி சார்ந்த நிறுவனங்கள்,
சுற்றுலாத்துறை சார்ந்த நிறுவனங்கள், போக்குவரத்து துறை சார்ந்த நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் சார்ந்த நிறுவனங்கள், சுகாதாரம் மற்றும் போசாக்கு சம்பந்தமான நிறுவனங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்கள், இவ்வாறு டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி, இவ்வாறு பல்வேறு வகையான துறைகளின் கீழே இந்த கம்பெனிகள் வந்து பட்டியல பல்வேறு வகையான கம்பெனிகள் வந்து இலங்கையில இருக்கு. இப்ப இலங்கையை பொறுத்தளவு 31 ஆகஸ்ட் பொறுத்தளவில் 31 ஆகஸ்ட் வரைக்கும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில பட்டியலிடப்பட்டிருக்கிற கம்பெனிகள் வந்து மொத்தமாக 287 கம்பெனிகள் வந்து பட்டியலிடப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இவை ஒவ்வொரு துறைகளை சார்ந்த கம்பெனிகளாக இருக்கிறது. ஸோ இதனால இப்போ நிதித்துறை சார்ந்த கம்பெனிகளை முதலீடு செய்கிறதா, அல்லது சுற்றுலாத்துறை சார்ந்த கம்பெனிகள்ல ஹோட்டல் அண்ட் டூரிசம் செக்டர்ல முதலீடு செய்கிறதா, அல்லது மேனுஃபேக்சரிங் செக்டர்ல முதலீடு செய்கிறதா, அல்லது ட்ரேடிங் செக்டர்ல முதலீடு செய்கிறதா, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல முதலீடு செய்கிறதா, அல்லது பார்மசூட்டிக்கல் செக்டர்ல முதலீடு செய்கிறதா, இப்படி எந்த செக்டர்ல முதலீடு செய்கிறது போன்ற தீர்மானங்களை மேற்கொள்கிற பொழுது சந்தை அபாயம் வந்து குறைவடையும். ஏனென்றா ஒரு பழமொழிக்கு எல்லா முட்டைகளையும் ஒரு கூடையில போட்டா கூடை கீழே விழுந்து கேட்டால் எல்லா முட்டையும் உடைஞ்சிடும் என்று பழமொழி இருக்கு. ஸோ அந்த வகையில தங்களோட முதலீடுகளை வந்து ஒரு துறையில முதலீடாமல் எல்லா காசையும் கொண்டு போய் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு 20% பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்த பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர், கொஞ்சத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல, இன்னும் கொஞ்சத்தை ஹோட்டல் அண்ட் டூரிசத்துல, இன்னொன்று மேனுஃபேக்சரிங்ல, இன்னொன்று பார்மசூட்டிக்கல்ல, அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டில, இப்படி பல்வேறு வகையான துறைகளில் முதலீடு செய்கின்ற போது இடர் வந்து பரவலாக்கப்படுது. ஒரு செக்மெண்ட் உடையுமாக இருந்தால், ஒரு செக்மெண்ட் ஒரு துறை வந்து பின்னடைவை சந்திக்குமாக இருந்தால் மற்ற செக்மெண்ட் வந்து உழைக்கக்கூடிய தன்மை காணப்படுகிறது. அப்ப சந்தை அபாயத்தை நிர்வகிக்கிறது வந்து ஒரு முதலீட்டாளர் என்ற ஒரு பார்வையாக காணப்படுகிறது. அப்ப பல்வகைப்படுத்தல், டைவர்சிபிகேஷன் மிக முக்கியம். அதே போல வழங்கினர் என்ற பார்வையில் சரியா, அவ கம்பெனிகள் வழங்கினர் என்ற பார்வையில பார்த்தோம் என்று சொன்னா, முதலாவது வந்து என்னத்துக்காக அவங்க வழங்குறாங்க பங்குகள்? மூலதனத்தை திரட்டுறதுக்காக. அவ என்ன மூலதனம்? உரிமை மூலதனத்தை திரட்டுறதுக்காக பங்குகளை வழங்கினாங்க. ஏன் இந்த பங்கு மூலத்தை திரட்டுறாங்கன்னு சொன்னா, உரிமை மூலதனம் கடன் மூலதனத்தை விட அதிகமாக செலவுள்ளது. முதலீட்டான ஒரு இஷ்யூவர பார்வையில, அதாவது வழங்குகிற பார்வையில பார்த்தோம்னா உரிமை மூலதனம் வந்து கடன் மூலதனத்தை விட அதிக செலவுள்ளது. ஏனென்றால் கோஸ்ட் கூடியது. ஏனென்றால் முதலீட்டாளரின் எதிர்பார்க்கப்படும் வருவாயானது பங்கு முதலீட்டிற்கு இணைக்கப்பட்ட ஆபத்து காரணமாக கடனில் உள்ள முதலீட்டாளரின் வருவாயை விட மிகவும் அதிகமாக உள்ளது. சரியா, உரிமை மூலதனம் என்பது கடன் மூலதனத்தை விட அதிக செலவு உள்ளது. ஏனென்றால் முதலீட்டாளரின் எதிர்பார்க்கப்படுற வருவாய் வந்து பங்கு முதலீட்டிற்கு இணைக்கப்பட்ட ஆபத்தின் காரணமாக கடனில் உள்ள முதலீட்டாளர் வருவாய் எதிர்பார்க்கிறதை விட மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறாங்க. விளங்கிட்டா? ஒரு டெப்ட் செக்யூரிட்டியை, அதாவது கடன் மூலதனத்தை கொள்வனவு செய்கிற ஒருவர் எதிர்பார்க்கிற வருமானத்தை விட இந்த உரிமை மூலதனத்தை கொள்வனவு செய்கின்ற ஒரு நபர் எதிர்பார்க்கிற வருமானம் அதிகம். அப்ப கொடுக்கிற பங்கு லாபம் சாட்டிஸ்ஃபை பண்ண வரும் உரிமை மூலதனத்தை கொள்வனவு செய்த செலவு கூடியதாக காணப்படுகிறது டெப்ட் செக்யூரிட்டி கடன் மூலதனத்தோட பொருந்தும். எனவே வழங்குனர் கடன் மூலதனத்துடன் ஒப்பிடுகையில் அதிக செலவில் உரிமை மூலதனம் பராமரிக்க வேண்டி இருக்கிறது. சரிதானே? இப்ப சில நேரம் போனஸ் இஷ்யூ கொடுக்க வேண்டி வரலாம், அல்லது போனஸ் இஷ்யூ, அல்லது ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட், இன்ட்ரீம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட், இப்படி டிவிடெண்ட் தொகைகள் மாற்றமடைய வேண்டி வரலாம். ஸோ இப்படி அந்த உரிமை மூலதனத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அதிகமாக இந்த வழங்குனருக்கு காணப்படுகிறது. ஆனால் உரிமை மூலதனத்தின் நன்மைகள் உரிமை சேவைக்கான மேலதிக செலவை விட அதிகமாக உள்ளன. சரியா? அப்போ உரிமை மூலதனத்தின் நன்மைகள் உரிமை சேவைக்கான மேலதிகமான செலவை விட அதிகமாக உள்ளது. அப்ப நாங்க நன்மைகள் வந்து கோஸ்ட் வந்து எஃபெக்ட் கோஸ்ட் வந்து ஹையா இருந்தாலும் அதன் நன்மைகள் வந்து உயர்வாகத்தான் இருக்கின்றன. உரிமை மூலதனம் வழக்கமான சேவை அடிப்படையில ஒரு உறுதியான செலவை உள்ளடக்கியது அல்ல. சரியா? அப்போ உரிமை மூலதனம் வழக்கமான ஒரு உறுதியான
செலவை உள்ளடக்கியது இல்லைன்னா நான் சொன்ன டிவிடெண்ட் வந்து காலத்துக்கு காலம் மாறலாம். அந்த அதாவது போஸ்ட் வந்து மாற்றம் அடையலாம். உரிமை அதிகரிப்பதன் மூலம் கடன் பங்கு விகிதத்தை குறைக்கிறது. சரியா? அப்ப உரிமை மூலதனம் வந்து அதிகமாக கூட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கிளியர். சரியா? டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம்னா கடன் வந்து குறைவாகவும் உரிமை மூலதனம் கூடவாகவும் இருந்தால் அந்த நிறுவனம் ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்த்தியான நிறுவனம் என்று சொல்லப்படும். ஸோ உரிமை மூலதனம் நிகர மதிப்பை அதிகரிப்பதன் மூலமாக கடன் பங்கு விகிதத்தை வந்து குறைக்கிறது. அதாவது பங்கு உரிமை மூலதனம் அதிகரிக்கிறது, கடன் வந்து குறைகிறது. ஒரு பெறுமதியால் உரிமை முறையிடுவதன் மூலம் நிறுவனத்தின் அது நிதி நிலைமை கூற்றை உயர்த்த முடியும். இப்ப நான் சொன்னது போன்று ஒரு நிதி நிலைமை அதிண்ட கூறப்பட்ட மூலதனம் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொறுப்புகள் பக்கத்துல. ஸோ உரிமை மூலதனத்தின் விலையிடுவதன் மூலமாக அந்த நிறுவனத்தின் நிதி நிலைமை வந்து கூடும்பொழுது நிதி நிலைமையை வந்து அதிகரித்துக் கொள்ள முடியும் அல்லது உயர்த்தி கொள்ள முடியும். அடுத்தது பார்ப்போம். அப்ப இதுதான் இந்த லிஸ்டிங். சரியா? லிஸ்டிங் ஆஃப் கம்பெனிஸ். லிஸ்டிங் அதாவது கொழும்பு பங்கு சந்தையில பட்டியலிடப்படுற சம்பந்தமா பார்த்தோம். நாங்க வருகின்ற வகுப்புகள்ல வந்து இந்த பட்டியலிடப்படுறதால பட்டியல் இடுறதுக்கான பிரதான பலகைகளை பட்டியலிடுறதுக்கான என்ன கிரிட்டேரியா, திரிசவை பட்டியலிடுவதற்கு என்ன கிரிட்டேரியான்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். புலப்படுகிறது. அடுத்தது பார்ப்போம் இந்த லண்டன் இடையிலான கடன் LIBOR சொல்லுவாங்க. லண்டன் இன்டர் பேங்க் ஆஃப் அமெரிக்கா. LIBOR என்பது உலகெங்கிலும் உள்ள வங்கிகளுக்கு இடையிலான பணச்சந்தையில் மற்றொரு வணிக வங்கிகள் கடன் கொடுக்கும் விகிதமாகும். பிரிட்டிஷ் வங்கியாளர் சங்கம் பிரிட்டிஷ் பேங்கர்ஸ் அசோசியேஷன் மூலம் லண்டன் நேரம் காலை 11 மணிக்கு தினசரி இது வெளியிடப்படுகிறது. விகிதங்கள் ஒரே இரவில் ஓவர் நைட் முதல் பெரும்பாலான முக்கிய நாணயங்களுக்கு ஒரு ஆண்டு முதிர்ச்சி வெளியிடப்படுகின்றன. USDல, GBPல, ஈரோ போன்றவற்றில் வந்து இவை வெளியிடப்படுகின்றன. சரியா? அதாவது வங்கிகளுக்கு இடையிலான ஒரு கடன் சந்தை. கடன் சரி, ஒரு வங்கி காசுல இன்னொரு வங்கிக்கு காசு பணம் கொடுத்தா வந்து அது ஓவர் நைட் வந்து என்ன ரேட்ல வந்து சொல்லி இந்த ஓவர் ரேட் வெளியிடப்படுகிறது. அதே போல இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான கடல் பலங்கள் சொல்றது இலங்கையில் உள்ள வர்த்தக வங்கிகளுக்கு இடையிலான பணச்சந்தையில் மற்றொரு வர்த்தக வங்கிக்கு பணத்தை வழங்கும் விகிதமாகும். குறுகிய கால முதிர்வுகளில் அதாவது இலங்கை மத்திய வங்கியினால் தினமும் வெளியிடப்பட்டது. ஒரே இரவில் இருந்து ஒரு வருடம் வரை இந்த ரேட் வந்து வெளியிடப்படுகிறது. ரைட். அதை விட நாங்க பார்க்க வேண்டியது இந்த பட்டியலிடப்படுவதற்கான முறைமை. இப்போ நான் ஏற்கனவே நான் பட்டியலிடப்படி பார்த்துருந்தான். இடையில ஸ்லைட் நான் நினைக்கிறேன் ஸ்லைட் வந்து மாறிட்டுது. சாரி, கீழே வர வேண்டிய ஸ்லைட் வந்தபடினால நான் அதை விளங்கப்படுத்தி விட்டு போயிட்டேன். பட் பார்ப்போம். பட்டியலிடப்படுவதற்கான முறைமை. பட்டியலிடப்படுவதற்கான முறைமைகள்ல ஒன்று என்ன? முன்விவரணம் வெளியீடு, விற்பனை முன்விவரணம் வெளியீடு என்று சொல்றது என்னன்னா, அதாவது முன்விவரணம் வெளியீடு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பின்னுக்கு பார்ப்போம். ஒரு கம்பெனியினுடைய முழுமையான விவரங்களை உள்ளடக்கிய ஒரு வெளியீடாக அந்த முன்விவரணம் வெளியீடு இருக்கு. அதை பார்ப்போம். ஒதுக்கீடு அறிமுகப்படுத்த சொன்னோம்னா பின்னர் சேர்க்கையில பார்ப்போம். இவ்வாறு முன் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பங்குகள் வழங்க அந்த முன்விவரணத்தை வாசிச்சு அந்த கம்பெனி அதுக்கு முதல் நான் முன்விவரணத்தை கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களை பார்த்தோம்னா நிறுவனத்தின் வணிகத்தின் தன்மை, இயக்குநர்களின் பெயர்கள், முக்கிய மேலாண்மை பதவிகளை வகிக்கின்ற நபர்கள், அதாவது மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரு எக்ஸிஸ்டிங், யாரு சேர்மன், யாரு CEO போன்ற விடயங்கள். அடுத்து கடந்த கால மற்றும் முன்னறிப்பு வருவாய்கள், அதாவது பாஸ்ட் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ், அதே போல ஃபோர்காஸ்டிங் ஃபைனான்சியல், அடுத்து எதிர்கால சாத்தியம், ஃபியூச்சர்ல அவங்க என்ன செய்ய போறாங்க, எப்படி அவங்களோட வருமானம் உயரப்போவது போன்ற விடயங்கள். தயாரிப்பு வரம்பு, அதாவது ப்ரொடக்ஷன் ரேஞ்ச் என்றால் அவங்க என்ன வகையான உற்பத்திகளை மேற்கொள்றாங்க, என்ன வகையான
உற்பத்திகளை வழங்குகிறாங்க, விற்பனைக்கு வழங்குகிறாங்க போன்ற விடயங்கள். அடுத்து சந்தை மற்றும் சந்தை பங்கு, சரியா, சந்தை மற்றும் சந்தை மார்க்கெட், அவங்களோட மார்க்கெட் ஷேர் எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. இறுதி நிலைமை கூற்றில் உள்ள குறித்த தேதி உள்ளபடி நிறுவனத்தின் சொத்துக்கள் பொறுப்புகள், சரியா. இறுதி நிலைமை நிதி நிலைமை கூற்றில இருக்கிற குறித்த தேதியில இருக்கிற நிறுவனத்தின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் போன்றவற்றை எல்லாம் வாசிச்சு விளங்கி எடுத்ததுக்கு பிறகு பங்குகளை கொள்வனவு செய்ய முடியும். ஸோ இப்போ ஓவர்ஃபோ சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டேஷன். ஓவர்ஃபோ சப்ஸ்கிரிப்ஷன் என்று சொன்னா நிதியை திரட்டுறதுக்காக ஒரு கொடைமுனை, சரியா. நிதியை திரட்டுறதுக்காக ஒரு கொடைமுனை ஓவர் பண்ணக்குள்ள ஒரு நிறுவனத்தின் வழங்கப்படாத பங்கு பத்திரங்களுக்கு நிதி செலுத்துவதற்கான ஒரு அழைப்பாகும், சரியா. ஒரு நிறுவனத்தின் வழங்கப்படாத ஒரு பத்திரங்களுக்கு, வழங்கப்படாத பத்திரங்கள் என்று சொல்லி சொன்னா அவங்க இன்னும் வழங்கப்படாதுன்னா காசு கொடுத்து வாங்க தானே பங்கு அப்ப வாங்க போறாங்க. பட் அது வரைக்கும் அது நான் இந்த பத்திரத்தை தாரன், வழங்கப்பட இல்லை, நான் இந்த பத்திரத்தை தாரன், எனக்கு காசை தார நிறுவனத்தில நடத்துறது. முதன்முறையாக வெளியிடப்படும் நிறுவனத்தினுடைய அழைப்பு இதுவாகும். ஒரு முன்விவரணம் கையேட்டின் வடிவத்திலோ அல்லது பத்திரிகை விளம்பரத்திலோ இருக்கலாம். இது ஒரு வருங்கால முதலீட்டாளர் வழக்கமாக தேடும் நிறுவனம் பற்றிய தகவல்களை கொண்டு காணப்படும். அப்ப ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராஸ்பெக்டஸ் என்னன்னு பார்த்து பங்கு பத்திரங்களின் வைத்திருப்பவர்கள் அல்லது ஒதுக்கீடுதாரர்கள் மூலம் அல்லது சார்பாக பொதுமக்களுக்கான ஒரு அழைப்பாகும். அதாவது ஒஃபோ சேல் என்று சொல்றது என்னன்னா, ஏற்கனவே பங்கு பத்திரம் வழங்கி வச்சிருப்பாங்க, சரியா. அதாவது பிரைவேட் லிமிடெடா இருக்கக்குள்ள ஒதுக்கீடுதாரர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறவர்கள் மூலம் அல்லது சார்பாக, அவர்கள் சார்பாக பொது வழங்கும் ஒரு முறையாகும், சரியா. ஒவ்வொரு செயல் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்ட பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குகிறது. எனவே இது ஒரு முதன்மை வளங்களாக கருதப்படவில்லை, மாறாக இரண்டாம் நிலை விற்பனையாக இது கருதப்படுகிறது. அது வழங்குறதில்லை, வழங்கப்படாத ஒவ்வொரு செயல் இது இருக்கிற பங்கை பொதுமக்களுக்கு திருப்பி கொடுக்கிறது. வணிக வங்கி போன்ற ஒரு நிதி நிறுவனம் பொதுவாக நிறுவனங்கள் உருவாக்கப்படும் போது பங்குகளை வாங்குகிறது மற்றும் பின்னர் பொதுமக்களுக்கு அதை வழங்குகிறது, சரியா. நோமலா இந்த பார்க்கப்படுகிற போது இந்த பங்குகளை கொள்வனவு செய்து பிரைவேட் லிமிடெடா இருக்கக்கூடிய தங்களோட பங்குகளை வாங்கி வைக்கிறாங்க. பிறகு அந்த பங்குகளை இந்த ஒப்பந்தம் செயலுக்குள்ளாக என்ன செய்யறாங்க, போன்ற பொதுமக்களுக்கு விற்பனை செய்யறாங்க. ஒரு வெளியீடு போல பொதுமக்களுக்கு ஒரு கையேடு அல்லது செய்தித்தாள் விளம்பரத்தின் மூலம் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அப்ப தாங்க வச்சிருக்கிற பங்குகளை விற்பனைக்கு வந்து முன்பான வெளியீடு செய்தால் ஆரம்ப பொதுவான நடக்குது. அது போல பொதுமக்களுக்கு ஒரு கையேடு அல்லது ஒரு செய்தித்தாள் விளம்பரத்தின் மூலமாக அழைப்பு விடப்படுகிறது. அதாவது கொடைமுனைவு, நிலையான விலையில கொடைமுனைவு வழங்க, சரியா. அடுத்தது ஒப்பந்தம், டெண்டர் ஆஃபர் என்று சொல்லுவோம். 2 வகையில வந்து பொதுமக்களுக்கு வழங்கலாம். ஃபிக்ஸ் பிரைஸ் ஆஃபர் ஃபார் சேல் என்றது பங்குகள் பொதுமக்களுக்கு ஒரு நிலையான விலையில் வழங்கப்படுகின்றன. இவை விலை மேலாளர் மற்றும் வளங்களை நிர்வகிக்க உதவும் தரவுடன் கலந்தாலோசித்து நிறுவனத்தில் வளங்கள் விலை பங்குதாரர்களுக்கு கவர்ச்சிகரமானதாக இருக்கும் வகையில் தீர்மானிக்கப்படுகிறது, சரியானே. ஃபிக்ஸ் பிரைஸ் ஆஃபர் சேல் என்றது ஒரு நிலையான விலையில இந்த பங்குகள் வழங்கப்படும். அது அதே மாதிரி கப்பலிங் ஆஃபர்ல வந்து ஃபிக்ஸ் பிரைஸ். டெண்டர் ஆஃபர் என்றது குறைந்தபட்ச விலை முடிவு செய்யப்பட்டு பின்னர் இந்த மட்டத்துக்கு சமனான அல்லது அதற்கு மேற்பட்ட விலையில் பங்குகளை ஏலம் பொதுமக்கள், அதாவது இருக்கிற பங்குகளை
முடிவு செய்யப்பட்ட பின் இந்த மட்டத்துக்கு சமமான அல்லது அதுக்கு மேற்பட்ட விலைகளை பங்குகளை ஏலம் கேட்க பொதுமக்கள் அழைக்கப்படுகிறார். வளங்கள் பெறப்பட்ட பிறகு ஒரு நேரடி விலை, ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் தீர்மானிக்கப்படுகிறது. வளங்களில் உள்ள அனைத்து பங்குகளும் விற்கப்படுவது உறுதி செய்யும் விலை ஸ்ட்ரைக் பிரைஸ் என்று சொல்லப்படுகிறது. நன்மையாக விலை நிர்ணயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை மற்றும் மதிப்பீடு செலவு குறைகிறது போன்றவை காணப்படுகிறது. சரியா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஒதுக்கீடு. பங்குகள் அனைத்தும் வழங்கப்படுவது இல்லை. ஆனால் குறைந்த எண்ணிக்கையிலான முதலீட்டாளர்கள் பெரும்பாலான வளங்கள் குறைந்த எண்ணிக்கையிலான முதலீட்டாளர்கள் பெரிய கம்பெனிஸ், பெரிய கார்பரேட் செக்டர்ஸ் பெரும்பாலான வளங்களை வாங்குவாங்க. அடுத்தது அறிமுகம். இது ஒரு நிறுவன பங்குகளை ஐபிஓ தேவை இல்லாமல் பங்குச்சந்தையின் அதிகாரப்பூர்வ பட்டியலில் அனுமதிப்பதை இதை குறிக்கிறது. இன்ட்ரடக்ஷன் என்று சொல்றது. இந்த நிறுவனத்தின் பங்குகளை ஐபிஓ தேவை இல்லாம பங்குச்சந்தையில அதிகாரப்பூர்வ பட்டியலை அனுமதிப்பதை குறிப்பதா இந்த இன்ட்ரடக்ஷன்ல அறிமுகம். பட்டியலிடப்படுவதற்கான முறைமைகள் தொடர்கிறது. ஒரு ஆரம்ப பொது வளங்களுக்கு தொழில் நிபுணத்துவம் தேவைப்படுகிறது. ஆரம்ப பொது பப்ளிக் ஒரு தொழிற்சார் நிபுணத்துவம் தேவைப்படுகிறது. இந்த காரணத்திற்காக குறிப்பாக புதிதாக இணைக்கப்பட்ட சிறு நிறுவனங்களுக்கு பொது வளங்கள் செல்ல முடிவு செய்யும் நிறுவனங்கள் பங்கு வளங்கள் ஆலோசகர்களின் சேவையை பெற அறிவுறுத்தப்படுகிறது. சரியா? இந்த அதாவது பொது வளங்கள் ஆரம்ப பொது வளங்களுக்கு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கு போகக்குள்ள தொழில் நிபுணத்துவம் கட்டாயம் தேவைப்படுகிறது. இந்த காரணத்துக்காக குறிப்பாக புதிதாக இணைக்கப்பட்ட சிறு நிறுவனங்களுக்கு, சரியா, புதிதாக இணைக்கப்பட்ட சிறு நிறுவனங்கள்னா சின்ன சின்ன நிறுவனங்கள் பப்ளிக் ஆஃபரிங்கு போக போறாங்கன்னு சொல்லி சொன்னா, அதை அவங்க பொது வளங்களுக்கு செல்ல முடிவு செய்திருக்கிறாங்களான்னு சொன்னா இவங்கள் பங்கு வளங்கள் ஆலோசகர்கள் என்ற சேவைகளை பெற வேண்டி இருக்கிறது. முதலீட்டு அல்லது வணிக வங்கியாளர்கள் வழக்கமாக ஒரு வளங்களை நிர்வகிப்பதில் முக்கியமாக பங்கு வகிக்கின்றனர், ஆலோசனை வழங்குகிறார்கள். சரியா? இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், சரியா, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அல்லது கொமர்ஷியல் வங்கியாளர் வழக்கமாக ஒரு வளங்களை நிர்வகிப்பதில் முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள். அவங்களாம் அட்வைஸ் பண்ணாங்க, எவ்வளவு விலை இல்லைங்க, எவ்வளவு பங்குகளை இல்லைங்க, அந்த நிலவரம் இருக்கிறது. அவர்கள் என்னென்ன ஆலோசனை வழங்குவாங்க? வழங்கப்பட வேண்டிய பங்குகளின் விலை மற்றும் எண்ணிக்கை, பங்கு சந்தை தேவைகள் என்ன, பங்கு சந்தைகளை நீங்க லிஸ்ட் பண்றது என்ன தேவைகள், பங்கின் விலைகள் எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும், எத்தனை பங்கு நீங்க வழங்கணும் போன்ற ஆலோசனைகளை வழங்குவார்கள். சந்தை நிலைமைகள் மற்றும் நேரத்துக்கு வெளியீடு. சரியா? அப்ளிகேஷன் எப்ப கால் பண்றது, எப்ப க்ளோஸ் பண்றது, ப்ராஸ்பெக்டஸ் எப்ப வெளியிடுறது போன்ற மற்றும் நேரத்துக்கு வெளியீடு சம்பந்தமாகவும் ஆலோசனை. சரியா? பல லாபங்கள் மற்றும் வளங்களை வெளியிட செய்யும். மற்றது எழுத்துறுதி ஏற்பாடு. எழுத்துறுதி என்றால் சப்போஸ் கம்பெனி பங்குகளை பொதுமக்களுக்கு வாங்கிட்டு குறித்த கட் ஆஃப் டேல அந்த பங்குகளை பொதுமக்கள்ல குறிப்பிட்ட சதவீதத்தில் கொள்வனவு செய்தது, பேலன்ஸ் பங்கு இருக்கிறது, கொள்வனவு செய்யப்படல, லிஸ்டிங் இருக்கும், லிஸ்ட் பண்ண இயலாம இருக்குன்னு சொல்லி சந்தர்ப்பத்தில் பொதுமக்களால் கொள்வனவு செய்யப்படாமல் இருக்கிற பங்குகளை தாங்களே கொள்வனவு செய்கிற செயற்பாட்டை சொல்வது எழுத்துறுதி. எழுத்துறுதி அளிப்பாங்க பொதுமக்கள் கொள்வனவு செய்யாத பங்குகளை நாங்க கொள்வனவு செய்யணும், ஸோ எங்களுக்கு இந்த கமிஷன் நீங்க தர வேண்டும். எழுத்துறுதி தரதுக்காக அவர்கள் அந்த சேவையை செய்வார்கள். எழுத்துறுதி ஏற்பாடு செய்தல். ஒரு எழுத்துறுதி ஏற்பாட்டில் ஒப்புக்கொள்ளப்பட்டவரை பொதுமக்களால் எழுத்து கவர்ச்சிகரமானது எனில், எழுத்துப்பூர்வமான எழுத்துறுதி கவர்ச்சிகரமானது எனில் பொதுமக்கள் முழு வளங்களையும் கொள்வனவு செய்யாத பட்சத்தில் தேவையான அளவு நிதியை திரட்ட தவறும் அபாயத்திலிருந்து நிறுவனத்தினை இந்த எழுத்துறுதி அளிக்கிற நிறுவனம் இந்த எழுத்துறுதி அளித்த நிறுவனங்கள் கொள்வனவு செய்கின்றன. அடுத்தது பங்கு தரகர்கள்.
வழக்கமாக முதலீட்டு வங்கியாளர்களுடன் மற்றும் முக்கியமாக பட்டியல் அவை உதவுகின்றன. குறிப்பிட்ட வழக்கமான முதலீட்டு வங்கியாளர்களுடன் வேலை செய்கிறது. பங்குதாரர்கள் யார் என்றால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெறுவதற்கான பல்வேறு முறைகள் என்னன்னா போர்ட் இல்லையா அல்லது மெயின் போர்ட் இல்லையா லிஸ்ட் பண்ணணும்ன்றதுக்கான ஆலோசனை வழங்க பங்குகளை சந்தைப்படுத்த நிறுவன முதலீட்டாளர்களை சந்தைப்படுத்துவதற்கு நிறுவன முதலீட்டாளர்களை அடையாளம் காண்பதற்கு அவை உதவுகின்றன. சரியா? அப்ப பங்குகளை சந்தைப்படுத்துறதுக்கு மற்றும் நிறுவன முதலீட்டாளர்களை அடையாளம் காண்பதற்கு இந்த பங்குதாரர்கள் உதவுகிறார்கள். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பங்குகளை வாங்க ஒப்புக்கொண்ட நிறுவன முதலீட்டாளர்களுக்கு பங்கு வளங்களில் அதாவது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பங்குகளை வாங்க ஒப்புக்கொண்ட நிறுவன முதலீட்டாளர்கள் சில நேரம் பங்குதாரர்கள் மார்க்கெட் பண்ணினாலும் ஒரு சில பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு சிறிய அளவிலான ஒரு பங்காக இருக்கலாம். அப்ப பட்டியல் இடுவதில் இருக்கிற செலவுகள் என்னென்ன செலவுகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று செலுத்துவதற்கான கட்டணம், மேம்படுத்தல் செலவுகள், அதாவது ப்ரொமோஷன் ஃபீ செலவுகள், ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ், முன்பு விவரத்தை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் செலவுகள், நம்பிக்கை பொறுப்பாளர் ட்ரஸ்டி என்ற ஃபீ. பட்டியலிடுவதனால உள்ள நன்மைகள், ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்றதால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று, பொதுமக்களிடமிருந்து பரந்த நிதி தொகுப்பை அணுக நிறுவனத்தை செயல்படுத்துகிறது. சரியா? நிதி அணுகல் என்றால் நிதி அணுகல் என்பது அக்சஸ் டு ஃபைனான்ஸ். சரியா? அக்சஸ் டு ஃபைனான்ஸ் பணத்தை நிதியை திரட்ட முடியக்கூடியதாக இருக்கிறது, நிதியை திரட்டக்கூடியதாக இருக்கிறது. பொதுமக்களிடமிருந்து பாரிய பரந்த நிதி தொகுப்பை அணுக நிறுவனத்தை செயல்படுத்துகிறது. அதே போல உரிமை வழங்கல் மூலம் எந்த நேரத்திலும் மேலும் பங்கு மூலதனத்தை திரட்டும் திறன் காணப்படுகிறது. சரியா? இப்ப ஒரு நிறுவனம் பட்டியலிடப்பட்டு விட்டது. அப்ப பட்டியலிடப்பட்ட நிறுவனம் மூலதன பொது வளங்களின் ஊடாக அந்த மூலதனத்தை திரட்டி வைத்திருக்கிறது. இப்ப திடீரென்று காசு தேவைப்படுது, மூலதனம் தேவைப்படுகிறது. அவங்க உரிமை வளங்கள் இதெல்லாம் பிறகு பார்ப்போம். உரிமை வளங்கள் மற்றது பொது ஒதுக்கத்தை மூலதனமயமாக்கல் போன்ற விடயங்கள் இருக்கு. உரிமை வளங்கள் மூலம் ரைட் இஷ்யூன்னு சொல்லுவோம். எந்த நேரத்திலும் மேலும் பங்கு மூலதனத்தை திரட்டுவதற்கான திறன் இந்த லிஸ்ட் பண்ணத்தின் ஊடாகத்தான் கிடைக்குமே ஒழிய இல்லாட்டி கிடைக்காது. லிஸ்ட் பண்ணாட்டி அவங்க என்ன செய்யணும்? பங்கு மூலதனத்துக்கு அவங்க கடன் மூலதனத்தை திரட்டுறதுக்கு அவங்க வேற சோர்ஸ்களை யூஸ் பண்ண வேண்டி. அடுத்தது, நிறுவன முதலீட்டாளர்கள் அதிக அளவு பணத்தை முதலீடு செய்ய தயாராக உள்ளனர். சரியா? இப்ப பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்கிறதால பாரிய நிறுவன முதலீட்டாளர்கள் பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் அதிக அளவிலான பணத்தை முதலீடு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பட்டியலிடப்படாட்டி பாரிய அளவு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு தெரியாது இந்த கம்பெனி இலங்கையில் இருக்கா இல்லையா. வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு கொழும்பு பங்கு சந்தை வெப்சைட்டுக்குள்ள போகக்குள்ளதான் தெரியும் இந்த கம்பெனிகள் என்ன கம்பெனி இருக்கு, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க போன்ற விடயங்களை அவங்க பார்ப்பாங்க, செய்யக்கூடியதாக இருக்கும். பட்டியலிடப்படாத கம்பெனிகளை பொறுத்தளவுல அவங்களுக்கு தெரியாது. பணத்தை முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும், அந்த பட்டியலிடப்படாமல் இருக்கும். நிறுவனத்திற்கு அளவு பணத்தை முதலீடு செய்ய தயாராக உள்ளதால இத பட்டியலிடப்படுறதால. அடுத்த, நிறுவனத்தின் ஆபத்து எல்லை குறைக்கப்படுவதால் அது குறைந்த செலவில் கடனை பெற முடியும். சரியா? அப்ப நான் சொன்னேன், நிறுவனத்தின் ஆபத்து எல்லை பங்கு சந்தையில பட்டியலிடப்படுறதால இவங்க குறைந்த செலவில் கடனை பெற முடியும். டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். சரியா? அதே மாதிரி
முன்னுரிமைப்பங்களை வெளியீடு செய்து குறைந்த செலவில் வந்து கடனை பெறக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. நிறுவனத்தின் பங்குகளுக்கு எளிதான சந்தைப்படுத்தல் மற்றும் பணப்புழக்கத்தை வழங்குகிறது. இதனால் அதிக முதலீட்டாளர்களை வந்து ஈக்குகிறது. நிறுவனத்தின் பங்குகளுக்கு எளிதான சந்தைப்படுத்தல் என்றால் பங்கு சந்தையில போய் நாங்க இந்த கம்பெனியின் பங்குகளை வாங்கணும் என்று சொல்லி சொன்னால் நாங்க அந்த கம்பெனியின் பங்கு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே போல பணப்புழக்கத்தை வழங்கினா பங்குகளை வாங்கி பங்குகளை விற்று சரியா ஒரு பணப்புழக்கம் ஒன்று உருவாகும். நிறுவனத்தின் பங்குகளுக்கு எளிதான சந்தைப்படுத்தல் மற்றும் பணப்புழக்கத்தை வழங்குகிறது. இதனால அதிக முதலீட்டாளர்களை வந்து இதை ஈர்க்குகிறது. சரியா பட்டியல் படுத்துவதில் இருக்கிற நன்மைகள் லிஸ்டிங் பண்றதுல ஜாசம் வந்து லிஸ்ட் பண்றதுல கம்பெனிஸை லிஸ்ட் பண்றதுல இருக்கிற நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று பொதுமக்களிடம் இருந்து பரந்த நிதி தொகுப்பை அணுக நிறுவனத்தை செய்யப்படுது. பரந்த நிதி தொகுப்பை என்று சொன்ன அணுக என்று சொன்னால் திரட்டுவதற்கு நிறுவனத்தை செயல்படுத்துகிறது. அடுத்தது உரிமைகள் மற்றது நிறுவன முதலீட்டு குறைந்த செலவில் கடனை பெறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறது. நிறுவனத்தின் பங்குகளுக்கு எளிதான மற்றும் பணப்புழக்கத்தை வழங்குகிறது. இதனால அதிக முதலீட்டாளர்களை வந்து வைக்கிறது. இன்னும் நன்மைகளை பார்த்தோம்னு சொன்னா மேம்பட்ட தோற்றம், அதாவது இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணப்படுது. அதாவது ஒரு என்ஹான்ஸ் இமேஜ் என்று சொல்லுவோம். ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணப்படுது. நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டவுடன் அது பங்குச்சந்தையின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டது மற்றும் பொதுவாக பொது ஆய்வுக்கும் உட்பட்டது. மேம்பட்ட கம்பெனி ஆளுகை நடைமுறைகள் மற்றும் அதிக பொறுப்புணர்வு இருக்கும். இது நிறுவனத்தின் தோற்றத்தையும் நம்பகத்தன்மையும் மேம்படுத்துகிறது. நிறுவனம் பல்வேறு தரப்பினருடன் கம்பெனியோட பேச்சுவார்த்தை நான் இந்த ப்ராடக்டை உற்பத்தி செய்யறதுக்கு எனக்கு ரோ மெட்டீரியல் உங்களோட கம்பெனியால இருந்து பெறப்பட வேண்டும் என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது இந்த கம்பெனி தொடர்பான நம்பிக்கைத்தன்மையை கட்டி எழுப்புறதுக்கு இவங்க லிஸ்டட் கம்பெனி ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் த லிஸ்டட் கம்பெனின்னு சொல்லி சொன்னா அந்த கம்பெனியோட நம்பகத்தன்மை அதனுடைய ஒரு இமேஜ் வந்து வேறு பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டவுடன் பங்குச்சந்தையில விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைக்கு உட்பட்டு ஒரு கம்பெனி வந்து பங்கு சந்தையில வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு இருந்துச்சு என்று சொல்லி சொன்னா அந்த கம்பெனியின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டதாக நிறுவனம் பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டவுடன் அது பங்கு சந்தையில விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்கு. அப்ப இப்படி அந்த சொல்லப்பட்ட விதிகள் ஒவ்வொரு குவார்டர்லி ரிப்போர்ட் தரணும், சமய அறிக்கை சமர்ப்பிக்கப்படணும், காலாண்டுக்கான நிதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படணும், நிதியாண்டுக்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படணும். அதே போல இயக்குனர் செயல் இயக்குனர் விலகல் நிறுவனம் செய்கிற புதிய இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமானது வெளிப்படுத்தப்பட வேண்டும் போன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறபடினால வெளிப்படுத்தல் தன்மையாக காணப்படுகிறது, டிரான்ஸ்பரன்சி காணப்படுகிறது. பங்குச்சந்தையின விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டதாக அந்த நிறுவனம் காணப்படுறதால அதே போல பொதுவாக ஆய்வுக்கு உட்படுத்தலாம். அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணப்பட்டதும் எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருக்கும். அதுல ப்ரொஜெக்ட்ஸ் சம்பந்தமான விடயங்கள் அந்த கம்பெனி சம்பந்தமான விடயங்கள் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அது பொதுவாக ஆய்வுக்கு உட்படுத்தலாம். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்களை வந்து ஆய்வுக்கு உட்படுத்த. மேம்பட்ட கம்பெனி ஆளுகை நடைமுறைகள் மேனேஜ்மெண்ட் கோஆபரேட் கம்பெனி. ஸோ அது கம்பெனி ஆளுகைகள் நடைமுறைகள் வந்து மற்றும் அதிக பொறுப்புணர்வாக இருக்கு. அப்ப மேம்பட்ட கம்பெனி ஆளுகை, அதாவது லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனி என்று சொல்லி சொன்னா மேம்பட்ட ஆளுகை ஒன்று இருக்கு, சரியான ஒரு கவர்னன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அவ்வாறு இருக்கும்போது அந்த அதிக அளவான ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்கு. இது நிறுவனத்தின் தோற்றத்தையும் நம்பகத்தன்மையையும் வந்து என்ன செய்யும், மேம்படுத்தும். லிஸ்டட் கம்பெனிஸுக்கும் அன்லிஸ்டட் கம்பெனிஸுக்கும் வித்தியாசம். அதோட இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட். ஒரு லிஸ்டட் கம்பெனியோட இமேஜும் ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியோட இமேஜுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு லிஸ்டட் கம்பெனியை பார்க்குற பார்வை வேற, ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியை வந்து பார்க்குற பார்வை வேறு. சரியா? நிறுவனம்
ஒரு நிறுவனத்தின் தோற்றத்தையும் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதாக இந்த லிஸ்டட் காணப்படுது. பல்வேறு தரப்பினர் ஒப்பந்தங்கள் செய்யும் பொழுதோ அல்லது பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த லிஸ்டட் கம்பெனி பங்குச்சந்தையின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் முதலீட்டாளர்களை நலனை பாதுகாக்கும். சரியா? இப்ப நீங்க ஒரு கம்பெனியோட பங்குகளை முதலீடு செய்திருக்கீங்க, லிஸ்டட் கம்பெனி சொன்னா சத்தில அந்த கம்பெனியை வந்து கலைக்க முற்படுகிற வேளையில அவங்களுக்கு தேவையான அந்த குறைஞ்சபட்ச மூலதனம், அதாவது அவங்க வழங்கின மூலதனத்தை மீளவும் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து இந்த பங்கு பரிமாற்றங்கள் செய்யும் ஒரு கம்பெனி கலக்கின்ற கொள்கை. சரி, அதை மானிட்டர் பண்ணும். சரியா? க்ளோஸ் மானிட்டர் பண்ணும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அல்லது ஒரு கம்பெனியில பங்கு விலை வாங்கின விலையை விட அப்னோமலா அதிகரித்து கொண்டு போனான் அல்லது அப்னோமலா குறைவடைந்து கொண்டு போனால் அதே க்ளோஸ் வந்து மானிட்டர் பண்ணும் கொழுப்பு பங்கு. ஸோ அப்போ பங்குச்சந்தை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் நலனை பாதுகாக்கும். அல்லது நிறுவனம் திடீரென்று சடனா மூடுனா அல்லது இன்னொரு நிறுவனம் மெர்ஜ் பண்ணினா அந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த கொழுப்பு பங்கு பரிவர்த்தனை டிக்ளேர் பண்ணுவாங்க நிறுவனங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி கொழுப்பு பங்கு பரிவர்த்தனை முதலீட்டாளர்கள் நலனை வந்து பாதுகாக்கும். அடுத்தது குறிப்பாக துணிகர மூலதன நிறுவனங்கள் எந்த நேரத்திலும் தங்கள் பங்குகளை விற்பதற்கு தயாராக சந்தையில் உள்ளதுடன் முதலீட்டில் இருந்து வெளியேற வசதியினையும் பங்குதாரர்களுக்கு வழங்குகிறது. மூலதன நிறுவனங்களுக்கு தானே இந்த கேபிட்டல் வெஞ்சர்ஸ் நிறுவனங்கள் எந்த நேரத்திலும் தாங்க வச்சிருக்கிற பங்குகளை, சரி, அந்த துணிகர தொழில் முயற்சியில் தாங்க வச்சிருக்கிற பங்குகளை விற்பதற்கு தயாராக சந்தை இருக்கிறது. முதலீட்டுல இருந்து வெளியேறுவதற்கான வசதி வந்து இது வந்து பங்குதாரர்களுக்கு வழங்குது. தனக்கு பங்கு தேவையில்லை, நான் முதலீட்டு எக்ஸிட் ஆகணும்னா பங்கு வித்துட்டு தனக்கு தேவையான அந்த தங்களுடைய காசை எடுத்துட்டு அவங்க பங்கு சந்தை வெளியேறலாம். அறிஞர்களுக்கு அந்த பங்குரிமையாகவே பங்குதாரர்கள் தங்கள் பங்குகளை வங்கிகளுக்கு கடன்களுக்கு பிணையாக உறுதி அளிக்கலாம். நாங்கள் வெள்ளை கடன் சேவை என்று சொல்லியிருக்கோம். சரி, அப்ப பங்குதாரர்கள் வந்து தனக்கு காசு அல்லது ஒரு என்ன சொல்றது கடன் பெற வேணுமாக இருந்தால், நிதி தேவை ஒன்று இருக்குமாக இருந்தால் தன்னிட்ட இருக்கிற பங்குகளை வந்து கடன் பெறலாம். அடுத்தது வந்து பங்குகளை வந்து என்ன ப்ராப்பர்ட்டியை மோகேஜ் பண்ணி மிஷினரியை மோகேஜ் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த பங்குகளை மோகேஜ் பண்ணி துணையாக வைத்து செக்யூரிட்டி கொடுத்து வங்கிகள் வந்து கடனாக தரலாம். பங்குகளை மதிப்பீடு எளிதானது மற்றும் யதார்த்தமானது. ஏனெனில் இது கணக்காளர்கள் மற்றும் பங்கு தரகர்களின் அகநிலை கருத்துக்களை விட சந்தை சக்திகளை சார்ந்திருக்கு. சரியானே? இப்ப பங்குகளின் மதிப்பீடு வந்து எளிதானது. ஒரு விலை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது? சந்தை சக்திகள் என்னென்ன? கேள்வி நிரம்பலின் அடிப்படையில் தான் பங்கின் பர்ஃபார்மன்ஸை வச்சு சூழல் கேள்வி அல்லது நிரம்பல் அதிகரிக்கும். அப்ப கேள்வி அதிகரிக்கக்குள்ள என்ன செய்யும்? பங்கின் விலை அதிகரிக்கும். நிரம்பல் குறைவடையும். நிரம்பல் அதிகரிக்கும் பங்கின் விலை குறைவடையும். ஸோ பங்குன மதிப்பீடு எளிதாக மற்றும் பங்கு மேனேஜர்ஸ் அல்லது ஸ்டாக் புரோக்கர்ஸ் அவங்களோட அகநிலை இன்டர்னலான கருத்துக்களை விட சந்தை சக்திகளை தான் வந்து இவை சார்ந்தது. இது இணைப்புகள் மற்றும் கையகப்படுத்தல் மூலம் வளர்ச்சிக்கு உதவுகிறது. சரியா? நான் சொன்ன ஒரு கம்பெனி போது அல்லது இன்னொரு கம்பெனி முயற்சியாக போது சொன்னாலும் இந்த பங்கு சந்தையோட பரிமாற்ற இடம்பெறுவது வந்து உதவுவாக இருக்கு. பட்டியலிடுவதில் உள்ள குறைபாடுகள் குறிப்பாக சிறிய நிறுவனங்களுக்கு வருவது ஒரு விலையுயர்ந்த மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு செயல்முறையாக இருக்கலாம். சரியா? இப்ப பட்டியலில் உள்ள குறைபாடுகளை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு சிறிய நிறுவனமாக இருந்தால் பாரிய நிறுவனங்களை பொறுத்தளவில் இந்த பட்டியலிடுவது வந்து சிறப்பானதாக இருக்கு. ஏன்னா பாரிய நிறுவனங்களை பொறுத்தளவில் வந்து அவங்களுக்கு பட்டியலிடுவது வந்து ஒரு குறைந்த
காணப்படும். ஆனா ஒரு சிறிய நிறுவனங்களை பொறுத்தளவில் ஒரு பட்டியலை பெறுவது என்பது ஒரு விலை உயர்ந்த மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு செயல்முறையாக இருக்கு. சரியா? ரைட். நான் இதை தொடர்ச்சியாக கண்டினியூ பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வரேன். 5 மினிட்ஸ் பிரேக்கு பிறகு நான் கண்டினியூ பண்ணேன் கிளாஸை. 5 மினிட்ஸ் பிரேக். பட்டியலிடுவதில் குறைபாடுகளை பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். சரியா? பிரேக்கு பல கண்டினியூ பண்ணுவோம். பட்டியலில் குறைபாடு முதலாவது குறிப்பாக ஒரு சிறிய நிறுவனங்களுக்கு ஒரு பட்டியலை பெறுவது வந்து ஒரு விலை மற்றும் நேரத்தை எடுத்துக்கொண்டு பார்த்துனாங்க. ஒரு பட்டியலிடுவதற்கான செலவுகள் என்ன, முன்விவரணத்தை வெளியீடு செய்கிற செலவு, பட்டியலிடுவதற்கான கட்டணம், தரப்படுத்தலுக்கான கட்டணம், பங்கு ஆலோசனை வழங்குகின்றவர்களுக்கான கட்டணம், நிதி முகாமைத்துவ கம்பெனிகளுக்கான முகாமை செய்கிறவர்களுக்கான கட்டணம் போன்ற பல்வேறு வகையான கட்டணங்களை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஸோ அப்போ ஒரு குறிப்பாக ஒரு சிறிய நிறுவனங்களை பொறுத்தளவில் ஒரு பட்டியலை பெறுவது என்பது வந்து ஒரு விலை உயர்ந்த மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு செயல்முறையாக இருக்கு. அடுத்தது அதிகரித்த பொது கண்காணிப்பு. இதுல என்னன்னா, அதிகரித்த பொது கண்காணிப்பு எல்லாமே பப்ளிஷ் பண்ணப்படுகிறது. சரியா? இலங்கை கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, அதே மாதிரி இலங்கை பிணையங்கள் பரிவர்த்தனை, இலங்கை பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழு, அதிகரித்த பொது கண்காணிப்பு இது பொதுமக்கள் செய்வாங்கடா ஆராய்வாங்க. பொதுமக்கள் எல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து அநேகமாக வந்து மக்கள் வந்து பார்வையிடலாம். கம்பெனிகிட்ட ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸையோ, அவங்க டிரெக்டர் டிசிஷன்ஸையோ, அவங்க புதிய பிஸ்னஸ் எந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் மேற்கொள்றாங்களோ போனால் பல்வேறு டிஸ்க்ளோசர்ஸ் வந்து வெப்சைட்ல வந்து டிக்ளேர் பண்ணப்படுது. ஸோ அப்போ பொதுமக்கள், நிதி பகுப்பாய்வாளர்கள், பெரிய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அவங்களோட கடந்த கால பங்கின விலை அசைவுகள் இருக்கும், அவங்களோட மூலதனமயமாக்கல், எல்லா விடயங்களும் வந்து இந்த பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள், சரியா, நிதி பகுப்பாளர்கள் பொதுமக்கள் மட்டுமல்ல, சாத்தியமான முதலீடு செய்ய விரும்புகிறார்கள் மற்றும் போட்டியாளர் நிறுவனத்தினுடைய அறிக்கைகளை போட்டியாளர்கள் கூட நிறுவனத்தின் அறிக்கைகளை நெருக்கமாக வந்து ஆழமாக ஆய்வுகள் மேற்கொள்ளலாம். ஸோ இது வந்து குறைபாடு. ஒரு ஒரு என்னன்னா, எல்லாரும் அந்த அறிக்கைகளை இண்டிபெண்டா வந்து அவங்களால ஒர்க் பண்ண முடியாம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். ஆனா அது வந்து ஒரு நன்மை. ஏன் தாங்க மாறி போயிடாது, குறிப்பிட்ட சட்டத்துக்கு புறநாங்கள் ஈடுபடையாது, முதலீட்டாளர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். ஸோ பல்வேறு விடயங்கள் வந்து நன்மை. ஆனாலும் அவங்களோட இண்டிபெண்டை வந்து அது தாக்கம் செலுத்து, அது ஒரு குறைபாடாக காணப்படுகிறது. ஒரு பெரிய வெளிப்படுத்தல் எதிர்பார்க்கப்படுகிறது. சரியா? ஒரு பெரிய வெளிப்படுத்தல் டிஸ்க்ளோஸ் பண்றது. இப்ப உதாரணமா வருடாந்த அறிக்கையை வெளியீடு செய்யலாட்டி, அல்லது காலாண்டு அறிக்கை, அரையாண்டு அறிக்கைகளை அவங்க நிறுவனங்கள் வெளியிட டிஃபால்ட் போட்டு, அதாவது 100 பட்டியலை வகைப்படுத்துது, லிஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அதாவது ஹோல்ட் பண்ணப்படும், ரேட்டிங் ஹோல்ட் பண்ணப்படும். ஸோ இதனால வந்து பப்ளிக் மத்தியில, அந்த இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அந்த குறிப்பிட்ட நிறுவனம் தொடர்பாக வந்து பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் காணப்படுது. அப்போ ஒரு பெரிய வெளிப்படுத்தல் எதிர்பார்க்கப்படுது, எல்லா வெளிப்படுத்தல் எதிர்பார்க்கப்படுது. அப்ப நிறுவனங்கள் ஆண்டு இறுதியில வருடாந்திர அறிக்கைகளை வெளியீடு செய்வது, இடைக்கால முடிவுகள் போன்ற வழக்கமான தேவைகளை பூர்த்தி செய்ய கடமைப்பட்டுள்ளனர். அடுத்தது, கட்டுப்பாட்டை நீண்டு போக செய்வதற்கான சாத்தியம் இருக்கு. சரியா? அதிகமாக கட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்கு, கட்டுப்பாடுகளை நீத்து போக செய்வது, அதை வயலேட் பண்றது, அதை மீறுவதற்கான சாத்தியங்களும் இதுல காணப்படுகிறது. நிறுவனம் மோசமாக செயல்பட்டால் அதிருப்தி அடைந்த பங்குதாரர்கள் தங்கள் பங்குகளை விற்கக்கூடும் என்பதால் அது பெரு நிறுவன கையகப்படுத்தலுக்கான இலக்காக இருக்கலாம்.
சரியா? அப்ப நிறுவனம் மோசமாக செயல்பட்டால் அதிருப்தி அடைந்த பங்குதாரர்கள் தங்கள் பங்குகளை என்ன செய்யலாம்? விற்கக்கூடும். அது வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து கையகப்படுத்துறதுக்கு கையகப்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்கு. அவங்க 20% மேல அந்த ஷேர்ஸை வாங்கினாங்களா இருந்தால் அல்லது 30% வாங்கியிருந்தால் அந்த நிறுவனத்தில் இருக்கலாம். சரி, அப்ப அதுக்கு முதல் அங்க உரித்து வழங்கல் இருக்கு முதல் சரி, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஆரம்ப பொது வழங்கல் பட்டியலிடப்படுவதில் பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்குதல், பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்குறது ரெண்டு வகை. இப்போ நாங்கள் ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஆஃபர் சேல் எடுத்து டெண்டர் ஆஃபர் ரெண்டு வகையான வழங்குது. அதுல வந்து இப்ப நாங்கள் ஆரம்ப பொது வளங்கள் முதலாம் தர சந்தை மற்றது இரண்டாம் தர சந்தை என்றும் ரெண்டு வகையில வந்து பொதுமக்கள் வந்து பங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சந்தைகளின் ஊடாக. சரிதானே? அப்ப ஆரம்ப பொது வளங்கள் என்றது முதன்முறையாக ஒரு தனியார் கம்பெனி அதன் பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குகின்ற ஒரு செயற்பாட்டை தான் நாங்கள் என்னென்னு சொல்றோம், இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் என்றது முதன்முறையாக பொதுமக்களுக்கு ஒரு தனி சொல்றோம் ஒரு ஆரம்ப பொது வழங்கல் சொல்லி சொல்றோம். கம்பெனிகள் வழக்கமாக தமது வணிகத்தை விருத்தி செய்வதற்கு மூலதனம் தேவைப்படுகின்ற பொழுது பொதுமக்களுக்கு நேரடியாக வந்து பங்குகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கின்றன. இத்தகைய வளங்களானது கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் அங்கீகாரத்துடன் மேற்கொள்ளப்படுவதுடன் முதல் கம்பெனியினால் தீர்மானிக்கப்பட்ட விலைக்கு பங்குகளை வந்து கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கு. வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனியானது முன்னதாகவே தங்களது ஆரம்ப பொது வளங்கள் பற்றி பொதுமக்களுக்கு அறிய தரும். இது கம்பெனியை பற்றிய ஊடகங்களில் கவர்ச்சிகரமான விளம்பரங்களின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. கம்பெனி மூல நோக்கம் ஆரம்ப பொது வளங்களின் ஊடாக மூலதனத்தை திரட்டுவதாகையால் வழங்கப்படும் பங்குகள் முற்றாக பொதுமக்களால் கொள்வனவு செய்யப்படுகின்ற பொழுது இவ்வளங்களானது வெற்றிகரமானதாக ஆரம்ப வளங்களின் பங்கேற்பதற்கு முன்னர் சில கேள்விகள் வந்து எங்களோட மனங்கள்ல எழலாம். ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்குக்கு நாங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முதல் எங்களுக்கு சில கேள்விகள் ஒன்று என்ன, கம்பெனி வந்து ஆரம்ப பொது வளங்களூடாக எந்த நோக்கத்தை அடைகிறதுக்காக இது முயற்சிக்குது. அதே போல நான் இந்த கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்யணும் என்று சொன்னா அந்த கம்பெனி பற்றி விவரங்கள், ஸோ நான் இதை வாங்குறதா இல்லையான்ற தீர்மானத்திற்கான ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஃபைனான்சியல் டிசிஷன், இதுக்கெல்லாம் அடிப்படையான விடயம் எது, இந்த முன்விவரம். ஸோ இந்த முன்விவரணத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல வந்து பங்குகளை கொள்வனவு செய்ய ஒரு கம்பெனியுடைய பிரதானமான குறிக்கோள் என்னவென்னா மேலதிக மூலதனத்தை திரட்டிக் கொள்ளும் மற்றும் ஒரு ஆரம்ப பொது வளங்களானது கணிசமான அளவு மூலதனத்தை திரட்டிக் கொள்வதற்கான ஓர் ஒளிவு மறைவு அற்ற ஒரு விடயமாகும். எனவே இந்த கம்பெனி எங்கே இருக்குது, எங்கிக் கொண்டிருக்கிற கம்பெனி தனக்கு தேவையான மூலதனத்தை திரட்டுறதுக்கு மேலதிகமான மூலதனம் திரட்டுவதற்காக இந்த ஆரம்ப பொது வளங்களை வழங்கும். பொதுமக்களிடம் உள்ள மேலதிக பணத்திலிருந்து கம்பெனியானது அதன் மேலதிக மூலதனத்தை அடைய முடியும். இன்வெஸ்டர் என்ற யாரு, வருமானத்தில இருந்து அந்த வருமானத்தில இருந்து செலவுகள் போக சேமிப்பா இருக்கிறது தான் முதலீட்டுக்கு பயன்படுத்துவான். ஸோ முதலீட்டாளன் வந்து என்ன செய்வான், தந்த மேலதிகமான பணத்தில இருந்து கம்பெனியால மேலதிக மூலதனத்தை பாட்டினை தேவையை பூர்த்தி செய்வதற்காக வழங்க வருகின்ற அந்த பங்குகளை வந்து கொள்வன செய்வான். திரட்டுவதற்கு மேலாக பங்குகளை வழங்குவதன் ஊடாக தனியான அல்லது வரையறுத்த உரித்துடைமை இடர்நேர்வினை மிகவும் மக்கள் உரித்துடைமைக்கு வாக்களிக்கும் உரிமையுள்ள பங்குதாரர்களுக்கு கம்பெனி செவிமடுக்க வேண்டியதனால் கம்பெனியானது ஒரு தனிநபரினால் அல்லது ஒரு சில நபர்களினால் நடத்தப்பட்ட நிறுவனமானது குறைக்கப்படுகிறது. சரி, அதான் இதுல முக்கியம். அதாவது அதுக்கு தான் சொல்றதுக்கு தான் இந்த நான் இந்த ஸ்லைட்டை என்னடா பிள்ளைகள், மூலதனத்தை திரட்டுறதுக்கு மேலாக
பங்குகளை வழங்குவதனூடாக தனியான அல்லது வரையறுத்த உரித்துடைமை இடர் நேர்வு. தனியான அல்லது வரையறுத்த உரித்துடைமை இடர் நேர்வு என்றால் குறிப்பிட்ட ஒரு சிலவர்களோட கைகள்ல அந்த நிறுவனத்தின் உரிமை தங்கி இருக்கிறது. அது ஒரு ஹை ரிஸ்கான பிள்ளைகள். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது பேங்க் வந்து குறிப்பிட்ட ஒரு சிலரின் பேர்ல தான் மூலதனம் இருக்கு, டிஎல் விடப்படல ஒரு பேங்க்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, போர்ஜரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிதி கம்பெனிகள் மோசடி செய்து அதுல டிரெக்டர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போய் கைது செய்யப்பட்டு பல்வேறு மோசடியான சம்பவம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சோ மூலதனத்தை திரட்டுவதற்கு மேலாக பிள்ளைகள் பங்குகளை வழங்குவதன் ஊடாக தனியான அல்லது ஒரு வரையறுத்த குறிப்பிட்ட ஒரு சில நிலை வந்து இந்த ஒப்புதல்களின் ஊடாக வந்து குறைக்கப்படுது. மிகவும் பரவலான பொதுமக்களால் அது உரிமைக்கு மாற்றப்படுவதன் மூலம் எல்லா பேங்கையும் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கையும் பார்த்தோம்னா ஒரு பொது கம்பெனியாக இருக்கிறது அல்லது அரசுடைமை கம்பெனியாக அரசுடைமை நிறுவனமாக இருக்கிறது. அப்ப இங்க அங்க என்ன நடக்குது, உரிமை வந்து பரவலாக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது பிரச்சனை சொன்னா பொதுமக்கள் கேள்வி கேட்கக்கூடிய தன்மை காணப்படுது. அப்ப வாக்களிக்கும் உரிமை உள்ள பங்குதாரராக இருந்தால், நாங்க ஏற்கனவே படிப்பிச்சிட்டோம் உங்களுக்கு பங்குகளோட வகைகள்ல வாக்களிக்கும் உரிமை உள்ள சாதாரண பங்குதாரர், வாக்களிக்கும் உரிமை படிப்பிச்சிட்டோம். சோ வாக்களிக்கும் உரிமை உள்ள சாதாரண பங்குதாரராக இருந்தால் அவர் கேள்விகள் இருக்காது, அதாவது தீர்மானங்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிப்பதற்கான உரிமை அவருக்கு காணப்படுகிறது. பரவலான பொதுமக்கள் உறுப்பினமைக்கு இது மாற்றுகிறது. வாக்களிக்கும் உரிமையுள்ள பங்குதாரர்களுக்கு கம்பெனி செவிமடுக்க வேண்டி இருக்கிறதுனால கம்பெனியானது ஒரு தனி நபரினால் அல்லது சில நபர்களினால் நடத்தப்படும் இடர் நிர்வாணம் என்ன செய்யப்படுகிறது, குறைக்கப்படுகிறது. கம்பெனியினால் ஆரம்ப பொது பலங்களில் தீர்மானிக்கப்பட்ட விலையை பொருட்படுத்தாது சந்தை பொறுமுறையானது தானாகவே பங்கின் மெய்யான விலையை தீர்மானிக்கிறது. சரியா, அதை வடிவ வழங்கிக்கொள்ளுங்க. கம்பெனி வந்து நான் ஆரம்ப பொது வளங்களினூடாக வழங்கப்படுகிறது, வழங்கப்பட்ட பங்குகள் பட்டியலிடப்படுகிறது. இது இரண்டாம் நிலை சந்தையில தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை சந்தையான பங்கு பரிவர்த்தனையில வந்து பட்டியலிடப்படுகிறது. அதை நாங்க பார்த்து பட்டியலிடும்போது பங்கு சந்தையில இரண்டாம் நிலை சந்தையில் வர்த்தகம் மற்றும் தொடர்ச்சியான விலை மேற்கொள்ளுக்கு ஒரு பங்கை சேர்க்க உதவுவதாக இந்த பட்டியலிட காணப்படுது. கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில வந்து பட்டியலிடப்பட்ட பொழுது ஆரம்ப பொது வளங்களில தீர்மானிக்கப்பட்ட விலையை பொருட்படுத்த நாங்க 10 ரூபாய்க்கு தான் ஐபிஓ வழங்கப்பட்டிருக்கு சொல்லி சொன்னாங்க. ஐபிஓல வழங்கப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ணப்படுதுன்னு சொன்னா சந்தை பொறுமுறையானது தானாகவே பங்கின் மெய்யான விலையை தீர்மானிக்கிறது என்றால் பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டது ஆரம்ப பொது வளங்கள் பிக்ஸ் பிரைஸ்ல வழங்கப்படுது, வழங்கப்பட்டதுக்கு பிறகு அது வந்து பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ணப்படுது. லிஸ்ட் பண்ண போல பங்கு சந்தையில் ஏற்படுற கேள்வி நிரம்பல் என்ற அடிப்படையில வைத்துதான் பங்கின் விலை தீர்மானிக்கப்படுகிறது. அது கேள்வியையும் நிரம்பலையும் தீர்மானிக்கிற காரணங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். அது பைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ், அந்த நிறுவனத்தின் எதிர்கால பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதன் விலைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது கேள்வி நிரம்பல் தீர்மானிக்கப்பட்டு அதன் அடிப்படையில விலையும் தீர்மானிக்கப்படுகிறது. கம்பெனியானது அதன் செல்வாக்கினை பேணுவதற்காக சிறந்த கம்பெனி ஆளுகையினை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமானதாகும். சரியா, இப்ப கம்பெனி வந்து அதன் செல்வாக்கினை பேணுவதற்காக கம்பெனியானது அதன் செல்வாக்கினை பேணுவதற்காக சரியா கம்பெனியானது அதன் செல்வாக்கினை பேணுவதற்காக சிறந்த கம்பெனி ஆளுகையினை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமானதாகும். சரியா, அப்போ ஒரு கம்பெனி பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி பொதுமக்கள் வாங்கியிருக்கிறாங்க என்றால் அதுல மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு குவாலிஃபைட் மேனேஜ்மெண்ட் ஒரு குவாலிஃபைட் ஒரு பெஸ்டான ஒரு மேனேஜ்மெண்டாக இல்லாமல் இருந்தால் அதன் செல்வாக்கினை பேணுவதற்காக சிறந்த கம்பெனி ஆளுகை ஒன்று இல்லாமல் இருந்தால் அது செல்வாக்கு இழக்கப்படும். ஸோ கம்பெனி செல்வாக்கினை பேணுவதற்காக சிறந்த கம்பெனி ஆளுகையினை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அது பங்கு விலையிலும் பங்கிற்கான கேள்வியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிதி சார்ந்த காரணி மட்டுமில்லை, ஒரு நிதிய நிறுவனத்தின் முகாமைத்துவத்துல மாற்றம் ஏற்பட்டாலும் பங்கின் விலைகள்ல மாற்றங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கம்பெனியானது பிரபல்யமானது மற்றும் நன்கு முகாமைப்படுத்தப்படுகிறது என்று தெரிந்தால் மாத்திரமே பொதுமக்கள் இவ்வளங்களை கவர்ச்சியானது என்று கருதுகள். இந்த அதாவது அவங்களை நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த முன் விவரணத்தை வாசிக்கக்குள்ள அதுல முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்கள் குறிப்பிடப்படும். யாரு இயக்குனர்கள், ஆறு சி வாசிக்கப்படுவதை விளங்கிக் கொள்கிற பொழுது தரமான ஒரு முகாமைத்துவம் காணப்படுமாக இருந்தால் அல்லது தரமான ஒரு கோஆபரேட் கவர்னன்ஸ் இருக்குமாக இருந்தால் பொதுமக்கள் வந்து இந்த ஐபிஓ வந்து கவர்ச்சிகரமான வளங்கள் என்று கருதுவார்கள். ஒரு கம்பெனியின் செய்ய விரும்பும் ஒரு முதலீட்டாளர்
என்ற விதத்தில கம்பெனியிட சொல்லப்பட்ட அனைத்து நோக்கங்களையும் முன்னதாகவே அறிந்து வைத்திருப்பது மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கும். ஒரு கம்பெனியின் ஆரம்ப பொது வளங்களில முதலீடு செய்கிற ஒரு முதலீட்டாளர் அனைத்து நோக்கங்களும் முன்னதாகவே ஏன் பங்கு வழங்குறாங்க, இவங்க பங்கு வழங்கி என்ன எதிர்கால திட்டம் வச்சிருக்காங்க, என்ன முகாமைத்துவம் எவ்வாறு இருக்கு போன்ற அனைத்து நோக்கங்களையும் அவர்கள் முன்னதாகவே அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமானது. கம்பெனியானது பங்கு பரிவர்த்தனையில் எவ்வித வரலாறும் அற்று காணப்படுதல் மற்றும் எதிர்காலத்தில் கம்பெனியானது பங்குதாரர்களுக்கு பங்கு லாபம் பிரகடனப்படுத்தாமல் இருப்பதற்கு தெரிவு செய்தல் போன்றவை முதலீடு செய்தல் இடர்நெருவுடை என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல் முக்கியமானதாகும். சரியா? அதுவும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டேன். என்னன்னு சொன்னா, கம்பெனியானது பங்கு பரிவர்த்தனையில் எவ்வித வரலாறும் அற்று காணப்படுதல். சரியா? ஒரு வரலாறே இல்லை, ஹிஸ்டரியே இல்லை, பங்கு பரிவர்த்தனையில ட்ரேடிங் ஹிஸ்டரியே இல்லை. மற்றும் எதிர்காலத்தில் கம்பெனியானது பங்குதாரர்களுக்கு பங்கு லாபம் பிரகடனப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு தெரிவு செய்தல் போன்றவை முதலீடு செய்தல் இடர்நேர்வு உடையது என்பதனை ஞாபகப்படுத்த வேண்டாம். இனிஷியல் பப்ளிக் ஓவரின் பாஸ்ட் ஹிஸ்டரி எங்களுக்கு பங்கு சந்தையில தெரியாது. சரியானே? பாஸ்ட் ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பாஸ்ட்ல எவ்வளவு பங்கு லாபம் பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்கன்னு தெரியாது. இப்ப லிஸ்ட் பண்ணப்படுறாங்க, இதுக்கு பிறகு பங்கு லாபம் பிரகடனப்படுத்தப்பட போகிறது. ஏற்கனவே பங்குதாரர்களுக்கு பங்கு லாபம் பிரகடனப்படுத்தி லிமிட்டடா இருக்கக்கூடாது. ஆனால் இயர்ஸியா வந்ததுக்கு பிறகு, பப்ளிக் லிமிட்டடா வந்ததுக்கு பிறகு பங்குதாரர்களுக்கு எவ்வளவு பங்கு லாபம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஹிஸ்டரி பாஸ்ட்ல எங்களுக்கு இல்லை. இப்பதான் புதுசா வரப்போகுது. சரிதானே? அப்ப பங்கு பரிவர்த்தனையில எவ்வித வரலாறு மற்றும் காணப்படுதல் மற்றும் எதிர்காலத்தில் கம்பெனியானது பங்குதாரர்களுக்கு பங்கு லாபம் பிரகடனப்படுத்த தெரிவு செய்தல் போன்றவை முதலீடு செய்தல் ஆரம்ப பொது வளங்களை முதலீடு செய்தல் இடர்நேர்வு உள்ளது சந்தர்ப்பமாகவும் காணப்படுகிறது. ஒரு ஆரம்ப பொது வளங்களின் போது கட்டாயமாக ஒரு முதலீட்டாளன் தெரிந்திருக்க வேண்டியது என்னன்னா, கம்பெனிகள் தங்களது ஆரம்ப பொது வளங்கள் பற்றி அறிவித்ததன் பின்னர் பொதுமக்களுக்கு அதன் நிதியியல் அறிக்கைகள் மற்றும் கம்பெனி திட்டங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு முன்விவரண கோவையை வழங்கும். அப்ப இந்த முன்விவரண கோவையில் வாசிப்பதன் ஊடாக தங்களது தேவையான தகவல்களை முதலீட்டாளர் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு முன்விவரண கோவையில இந்த விடயங்கள், அதாவது நிறுவனத்தின் வணிகத்தின் தன்மை, இயக்குநர்கள பெயர்கள், முக்கிய மேலாண்மை பதவிகளை வைக்கிறார்கள், கடந்த கால மற்றும் முன்னறிப்பு வருவாய்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் அதுல குறிப்பிடப்பட்டது. நிதியியல் விவரங்கள் மிக முக்கியமானது. அதே போல நிதி அல்லாத தகவல்களும் மிக முக்கியமானது இந்த முன் விவரத்தை வாசிக்கும் பொழுது. ஒரு முன்விவரண கோயில காணப்படுகின்ற பிரதானமான நிதியியல் விவரங்கள் ஒன்று கம்பெனியின் வருமான கூட்டுக்கு மொத்த லாபம், செயற்பாட்டு லாபம், வரிக்கு முந்திய லாபம், வரியாக செலுத்தப்பட்ட தொகை, வரிக்கு பிந்திய லாபம் என்பன தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். பல ஆண்டுகளுக்கான இத்தகைய விவரங்கள் உள்ளடக்குவதன் மூலம் கம்பெனியானது அதன் நிதிகள் செயல்திறன் மற்றும் லாப அதிகரிப்பு அல்லது வீழ்ச்சி பற்றிய சுருக்க விளக்கத்தினை சாத்தியப்படக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு வழங்குகிறது. லாஸ்ட் இயரை மட்டும் கொடுக்காம, லாஸ்ட் இயர் இருக்கிற ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் கொடுக்காம, அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸுக்குரிய ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் டீடைல்ஸை கொடுத்தாங்கன்னு சொன்ன முன்விவரணத்துல இன்வெஸ்டர்ஸுக்கு மேலதிகமான தகவல்களை அல்லது கம்பேர் பண்றதுக்கு, அவங்களோட சேல்ஸ் குரோத்தை அல்லது அவங்களோட ப்ராஃபிட் குரோத்தை கம்பேர் பண்றதுக்கு எப்படி இருக்கு, எழுச்சி அடைஞ்சிருக்கா அல்லது பிளக்சுவேஷன் ஆகிருக்குன்றதை பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கு. மேலும் கம்பெனியானது பல நிதியாண்டுகளுக்கான அதன் மொத்த சொத்துக்கள், மூலதனம் மற்றும் பொறுப்புகள் என்பவற்றையும் வெளிப்படுத்தணும். இவ்விவரங்கள் அனைத்தும் முன்விவரண கோயில் பிரசுரிக்கப்படுவதற்கு முன்னர் சுயாதீனமாக கணக்காய்வாளர்களினால கணக்காய்வு செய்யப்படுகின்றன. சுயாதீனமான பகுதியினர்களினால் கம்பெனியால் வழங்கப்பட்ட எண்கள் மற்றும் விவரங்களில் மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வுகள் அறிக்கையிடப்பட்ட கம்பெனி நிதி நிலைமைக்கு நம்பகத்தன்மையை சேர்க்கிறது. சும்மா ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க முன்விவரத்துல போட இயலாது.
சரியா ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல வந்து இருக்கிற பிகஸை வந்து நாங்கள் இதுல போறோம். கணக்கா சுயாதீனமான கணக்காய்வு செய்யப்பட்ட நிதி நிலை கூற்றுகள் வந்து நம்பகத்தன்மையை சேர்க்கிறது. முன்தீனமான கணக்காய்வாளர்களால் வழங்கப்பட்டுள்ள அறிக்கையானது தகவல்களை ஆதாரமாக கொண்டு திடமாக மிகவும் எளிமையான விதத்தை கூறுவதென்றால் நிதியியல் கூற்றுகளை பகுப்பாய்வு செய்தலானது குறுகிய காலத்தில் அதிக இலாபத்தை எதிர்பார்க்கும் மற்றும் பிழையான பங்கு பெறுமதியிடல் ஆகிய முதலீட்டு தவறுகளை தவிர்ப்பதற்கு சரியா குறுகிய முதலீடு செய்கிறார்கள் ஷார்ட் டேர்ம்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்கணும் என்று எதிர்பார்ப்பாங்க, அல்லது ஒரு ஓவர் வேல்யூ அல்லது அண்ட வேல்யூ அல்லது பய வேல்யூ. சில நேரம் நாங்க உண்மையான பெறுமதியை விட கூட விலை கொடுத்து வாங்குறோமா, அல்லது உண்மையான விலையை விட குறைய விலை கொடுத்து வாங்கலாமா, அல்லது சரியான விலை கொடுத்து வாங்குறோம் போன்ற சில நேரம் ஓவர் வேல்யூவா வாங்கியமா அல்லது அண்ட வேல்யூவா வாங்கியமா, அதாவது பிழையான பெறுமதிகள் பங்கு பெறுமதிகள் தவிர்ப்பதற்கு இந்த நிதிக்கூற்று அந்த ஆய்வு வந்து எங்களுக்கு உதவுகிறது. சரிதானே? அடுத்தது நிதியியல் அல்லா தகவல்களை நாங்க பார்த்தோம்னா ஒரு ஒரு இதுல பார்த்தோம்னா நாங்கள் கொண்டு வந்த கோவில நிதியியல் அல்லா தகவல் வந்து கம்பெனியின் வரலாறு, தொழிற்பாட்டு கட்டமைப்பு, வணிகத்தின் இயல்பு, அது செயற்படும் விதம் போன்ற தெளிவான குறிகாட்டிகளை இது வழங்குகிறது. இந்த விவரங்கள் ஒரு நிதியியல் அல்லாத கோணத்தில் கம்பெனி நிலைமையினை தீர்மானிப்பதற்கு முதலீட்டாளர்களுக்கு துணை புரிகிறது. சரியானே? அப்ப நிறுவன இயக்குனர் பெயர், வணிகத்தின் தன்மை, அது முக்கியமான மேலாண்மை பதவிகளை வகிக்கிற நபர்களாரு, கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தில் அவங்க என்ன விஷயங்கள், எதிர்கால பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் என்ன, இப்படி நிதியியல் அல்லாத தகவல்களை அவங்க வழங்குகின்ற பொழுது முதலீட்டாளர்களுக்கு வந்து தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு மிகவும் எளிமையான அதை சொல்றேன்னு சொன்னவங்களுக்கு இது கம்பெனி எவ்வாறு இயங்கியது என்பதை பற்றிய ஒரு பொதுவான கருத்தினை முதலீட்டாளர் மேற்கொள்வதற்கு இது துணை. கம்பெனியின் எதிர்கால ஸ்திரத்தன்மை பற்றி ஒரு மதிப்பீட்டிற்கும் இது ஒன்று வசதியை தருகிறது. வழக்கமாக வந்து ஒரு முன்னுவர்ண கோவையில கம்பெனியானது அது ஈடுபட்டுள்ள துறை பற்றிய ஒரு மேலோட்டத்தினை வழங்கும். எந்த துறையில எந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணப்படுகிறது, அதாவது எந்த செக்டர்ல இந்த கம்பெனி உள் பண்ணப்படுகிறது. ஸோ வழக்கமாக முன்பவர கோவையில கம்பெனியானது அது ஈடுபட்டுள்ள துறை பற்றிய ஒரு மேலோட்டத்தினை வழங்கும். இது இலங்கையின் பொருளாதாரத்தின் கம்பெனிக்கான சாத்தியப்படத்தக்க வளர்ச்சி அதன் ஸ்திரத்தன்மையை உறுதியளிப்பதற்காகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுடன் கம்பெனி பங்கு பெற்றும் துறையானது எவ்வளவு ஸ்திரத்தன்மை வாய்ந்தது மற்றும் அது எவ்வாறு கம்பெனியின் பங்கின் விலையில் தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதனை காட்டும் ஓர் அறிகுறியாக இது காணப்படுகிறது. முன்பு வந்த கோவையானது எதிர்காலத்தில கம்பெனியானது எவ்வாறு கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில பட்டியலிடப்படுவதற்கு அனுமதியை பெற்றுக்கொள்ளும், எவ்வளவு எண்ணிக்கையிலான பங்குகளை பட்டியல்படுத்தப்படும் உள்ளடக்கலாக கொழும்பு பங்கு எந்த பலகையில, அதாவது பிரதான பலகையிலேயா அல்லது திருச்சை பலகையிலா பட்டியலிடப்படுத்தப்படும் என்பதையும் முன்பு வரணத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த பிரசரேஷன்ல போடையில பிள்ளைகளுக்கு ஆனா கட்டாயமாக வெளிப்படுத்தப்படுது எவ்வளவு பங்குகள், எத்தனை பங்குகள், எவ்வளவு ரூபாயில பிரதான பலகையில லிஸ்ட் பண்ணப்படுறதா அல்லது திருச்சை பலகையில லிஸ்ட் பண்ணப்படுறதா. அத்துடன் பங்குகள் வழங்குவதற்கான மொத்த கிரயம் மற்றும் வர்த்தகத்துக்கான கிரயம் என்பவற்றையும் கொண்டிருக்க வேண்டும். கம்பெனியானது ஓர் ஆரம்ப பொது வளங்களுக்கான காரணிகளாக புதிய திட்டங்களுக்கு மூலதனம் திரட்டுதல், இப்ப நான் நினைக்கிறேன் சொன்ன ஆரம்ப பொது வளங்களின் ஊடாக மூலதனத்தை திரட்டுதல் சொன்னா ஒரு புதிய திட்டத்துக்காக, அது என்ன ப்ரொபோசல், என்ன பிசினஸ் பிளானுக்காக, என்ன விஷயத்தை மேற்கொள்றதுக்காக இந்த மூலம் திட்டப்பட்டு தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. கம்பெனியானது ஆரம்ப பொது வளங்களுக்கான காரணிகளாக புதிய திட்டங்களுக்கு மூலதனம் திரட்டுதல், கம்பெனியின் மீள் கட்டமைப்பு மற்றும் கம்பெனியின் செயற்பரப்பினை அதிகரித்தல் போன்றவற்றை குறிப்பிடும்.
கம்பெனியின் குறிப்பிட்ட திட்டத்திற்கு நிதியளித்தல் அல்லது கம்பெனியின் மூலதன கட்டமைப்பினை மீள் கட்டமைத்தல் ஆகியவை காரணிகளாக காணப்படலாம். சரியா? அப்ப கட்டாயமா வந்து என்ன நோக்கத்துக்காக அந்த பங்குகளை வழங்குறாங்க என்ற விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த ஆரம்ப பொது வளங்கள்ல நாங்க பங்குகளை கொள்வனை செய்கின்றோம். அடுத்தது ஒரு ஆரம்ப பொது வளங்களை மதிப்பிடுகின்ற அளவு சார்ந்த தோற்றம், குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட். சரியா? அந்த இதையும் நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்லைடில் தர இல்லை, ஆனால் விளங்கி கொடுங்க பிள்ளைகள். ஏனைய வணிக கொடுக்கல் வாங்கல்கள் இருப்பது போல ஒரு ஆரம்ப பொது வளங்களில், சரியா, ஆரம்ப பொது வளங்கள் ஆரம்ப பொது வளங்கள் அதிகமாக உங்களுக்கு சொல்றேன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மிக முக்கியம் பிள்ளைகள். சரியா? பட்டியல்படுத்த பொது வளங்களில் சந்தை கேள்வியானது ஒரு பங்கின் விலையினை தீர்மானிக்கும். அதை நான் உங்களுக்கு சொன்ன சந்தை சக்திகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் விலை தீர்மானிக்கப்படுவது உங்களை விளங்கப்படுத்திவிட்டேன். ஏனைய வணிக கொடுக்கல் வாங்கலில் இருப்பது போல ஓர் ஆரம்ப பொது வளங்களில் சந்தை கேள்வியானது ஓர் பங்கின் விலையினை தீர்மானிக்கும். எனவே ஒரு கம்பெனியின் பங்குகளுக்கான கேள்வி மிகவும் உயர்ந்து காணப்படுமாக இருந்தால் ஆரம்ப பொது வளங்களில் கம்பெனிக்கு அதன் பங்கின் விலை உயர்வடைந்து காணப்படத்தக்க சாத்தியம் அதிகமாக காணப்படும். எவ்வாறாயினும் இது கம்பெனியின் பெறுமதியானது மிகவும் உயர்ந்துள்ளது என்ற அர்த்தத்தை குறிப்பிடாது. சரியா? சில நேரம் இப்ப பங்கு சந்தையில நீங்க ரேட் பண்ணக்குள்ள தெரியும் பிள்ளைகள், கேள்வி பக்கம், சரியா, கேள்வி பக்கம் அதிக அளவான பங்குகளுக்கான கேள்வி காணப்படும், ஸ்விட்சும் கூட காணப்படும், குவான்டிட்டியும் கூட காணப்படும். இதுல அர்த்தம் வந்து கம்பெனியின் பெறுமதி உயர்ந்துட்டது என்ற அர்த்தத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கான வேலிடான சோர்ஸ் இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸ்ல தான் எங்களுக்கு தெரியும் வந்து என்ன பங்குகளுக்கான கேள்வி நியாயமான முறையில் உயர்வடைந்திருக்கிறா இல்ல மனிப்புலேட் பண்ணுவாங்க. சரியா? ஆரம்ப பொது வளங்களின் பின்னே டக்கட சடுதியாக பங்கு இந்த பெருமதி அதிகரிக்கின்றன. ஆரம்ப பொது வளங்களில் வழங்கப்பட்ட பங்கின் விலை வந்து இருந்திருக்கலாம். ஸோ பங்கின் கம்பெனியின் பெருமதியை விட குறைந்த விலைக்கு பங்கு வழங்கப்படுகிறது, பங்கு சந்தையில பங்கின் விலையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு கம்பெனியில பெறுமதியான மிக உயர்ந்துள்ளது என்ற அர்த்தத்தை இது கொண்டிருக்காது. நடைமுறையில ஒரு ஆரம்ப பொது வளங்களில் ஒரே துறையை சார்ந்த இரு கம்பெனிகள் பங்குகள் ஒரே விலையை கொண்டிருக்காது. அது உங்களுக்கு தெரியும், ஒரு செக்மெண்ட்ல ஒரு செக்டர்ல இருக்கிற கம்பெனிகள் ஒரே விலையினை வந்து கொண்டிருக்காது. இதற்கு மேலாக முதலீட்டாளர்கள் கம்பெனியினை அதன் போட்டியாளர்களுக்கு எதிராக ஒப்பிடுவார்கள். முதலீட்டாளர்கள் வந்து முதலீட்டாளர்கள் கம்பெனியினை அதன் போட்டியாளர்களுக்கு எதிராக வந்து ஒப்பிடுவார்கள். பிரதான வாதம் என்னென்னா, வழக்கமாக முதலீட்டாளர்கள் கம்பெனியின் போட்டியாளரது பங்கு விலைக்கும் ஒப்பான விலையை கம்பெனியின் பங்கு செலுத்துவதற்கு விரும்புவார்கள். முதலீட்டாளர் கம்பெனியின் போட்டியாளரது பங்கு விலை, ஏ என்ற கம்பெனியும் பி என்ற கம்பெனியும் ஒரே செக்மெண்ட்ல இருக்கு, பேங்கிங் அண்ட் பைனான்ஸ்ல இருக்குன்னா ஏ என்ற கம்பெனிக்கு செலுத்துகிற அதே விலையைத்தான் பி என்ற கம்பெனிக்கு செலுத்துவதற்கு முதலீட்டாளர் விரும்புவாங்க. போட்டியாளருடன் ஒப்பிடுவதை தவிர எதிர்பார்க்கும் கம்பெனியினது போட்டியாளருடன் ஒப்பிடுவதை தவிர எதிர்பார்க்கும் கம்பெனியினது எதிர்கால வளர்ச்சியின் தன்மை மற்றும் அது எவ்வாறு பொதுமக்களால் நோக்கப்படுகிறது என்பதும் பங்கின் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எதிர்காலத்துக்கான கம்பெனியின் பயனுள்ள வணிக திட்டம் வெற்றியடைவதற்கான இன்னும் ஒரு பிரதானமான காரணியாகும். எனவே பொதுவாக ஒரு ஆரம்ப பொது வளங்களை மதிப்பிடுவது கம்பெனியின் எதிர்கால வளர்ச்சியின் எதிர்பார்ப்பு தன்மை மற்றும் எதிர்பார்க்கும் வளர்ச்சியை அடைவதற்கான கம்பெனியினது வணிக திட்டம் என்பவற்றில் வந்து தங்கி இருக்கும். சரியா? அப்ப இதுதான் வந்து ஒரு ஆரம்ப பொது வளங்கள்ல வந்து நாங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம். இதுதான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தாம சொன்ன விடயம். இப்ப நான் அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். பட்டியலிடுற நன்மைகள் குறைபாடுகள் பார்த்துருக்கேன். அடுத்து வந்து உரிமை வளங்களை பற்றி பார்க்கணும். உரித்து வளங்கள், ரைட் இஷ்யூஸ். உரித்து வளங்கள் என்றால் என்ன? உரித்து வளங்கள் என்றால் உரிமை வளங்கள் என்பது
கம்பெனியானது நடைமுறையில் உள்ள அதன் பங்குதாரர்களுக்கு தற்போதைய சந்தை விலைக்கும் குறைவான விலையில் ஒரு பகுதியளவு பங்குகளை வழங்குதல் என்பதாகும். சரியா? கம்பெனி ஒன்று 10 ரூபாய்க்கு ரேட் ஆகி கொண்டிருக்கு சொல்லி சொன்னா பிள்ளைகள் 10 ரூபாய்க்கு ரேட் ஆகி கொண்டிருக்கு சொல்லி சொன்னா அந்த கம்பெனி சொல்லுது நான் ரைட்ஸ் தாரன், இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரைட்ஸ் தாரன் ஒரு ரேஷியோ அடிப்படையில். சரியா? நீங்க இத்தனையாம் தேதி வரைக்கும் அந்த ரைட்ஸை வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க இப்ப 10 ரூபா போற பங்க நீங்க 7 ரூபா கொடுத்து அதை சாதாரண பங்காக மாற்றிக்கொள்ள முடியும் என்று ஒரு அறிவிப்பு செய்து ஒரு எக்ஸ்பயரி டேட் வரைக்கும் தருகிறது இந்த ரைட்ஸ் அந்த தாரன். இந்த ரைட்ஸை நீங்க வச்சு கொள்ளுங்க. இந்த எக்ஸ்பயரி டேட் வரைக்கும் இந்த பங்கு இத்தனையாம் தேதி வரைக்கும் என்கிட்ட பங்கு இருந்தால் இந்த சாதாரண பங்குதாரராக இருந்தால் உங்களுக்கு ரைட்ஸ் எலிஜிபிலிட்டி ஆகும். சரி, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். 30ஆம் தேதி செப்டம்பர் 30 வரைக்கும் எக்ஸெல் கம்பெனியின் பங்குகள் உங்களோட கைவசம் இருந்தால் நாங்கள் ரைட்ஸை தருவோம். இந்த ரைட்ஸ் சொல்லுவோம் ஒரு அடுத்த மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க இந்த ரைட்ஸை வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க அதை பணம் 10 ரூபா பங்கு 7 ரூபா கொடுத்து நீங்க சில 7 ரூபாய் எனக்கு 7 ரூபாய் கொடுத்து நீங்க அதை சாதாரண பங்குகளாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லி மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லி உரித்து வழங்குறாங்க, ரைட்ஸ் இஷ்யூ வழங்குறாங்க. இப்போ உரிமை வழங்கல் என்பது கம்பெனியான நடைமுறையுள்ள அதன் பங்குதாரர்களுக்கு தற்போதைய சந்தை விலைக்கும் குறைவான விலையில் ஒரு பகுதியளவு பங்குகளை வழங்குதல் என்பதாகும். தற்போதைய உரிமை விகிதாசாரப்படி கம்பெனியினால் பங்குகளின் உரித்துரிமை சதவீதமானது தீர்மானிக்கப்படுகிறது. சரியா? அதாவது கம்பெனி தான் தீர்மானிக்கும் எத்தனை சதவீதம். இப்ப 5 பங்கு வச்சிருக்கிறாங்க எத்தனை, அல்லது 3க்கு 2, 3 பங்கு வச்சிருக்கிறாங்க 2 ரைட்ஸா, என்ன விகிதத்தின் அடிப்படையில இந்த ரைட் இஷ்யூவா வழங்குறது. அப்ப சந்தை விலைக்கும் குறைவான விலையில ஒரு பகுதியளவு பங்குகளை வழங்குறது அந்த ரைட் இஷ்யூ. தற்போதைய உரித்துவத்தின் வீதாசாரப்படி கம்பெனியினால் பங்குகளின் உரித்துடைமை சதவீதமானது தீர்மானிக்கப்படுகிறது. நடைமுறையில் உள்ள பங்குதாரர்களுக்கு சந்தை விலையிலும் பார்க்க குறைவான விலைக்கு அவர்களது உரித்துடைமையின் வீதாசாரப்படி கம்பெனியினால் தீர்மானிக்கப்பட்ட ஓர் குறித்த விலைக்கு அவர்களது உரித்துடைமை வீதாசாரப்படி கம்பெனியால் தீர்மானிக்கப்பட்ட ஓர் குறித்த சதவீதமான பங்குகளை கொள்வனவு செய்து அவர்களது பங்குகளின் எண்ணிக்கையினை அதிகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சரியா? அப்ப பங்குதாரர்கள் என்ன செய்வாங்க, ஒரு ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்க வச்சிருக்கிற பங்குகளின் அடிப்படையில அவர்கள் தீர்மானித்த வீதாசாரப்படி பங்கு இந்த உரித்து வழங்கல் பங்குகள் வழங்கப்படும். சரியா? படியா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளையால். ஒரு உரிமை வழங்கல் என்றது கம்பெனியானது நடைமுறையில் உள்ள அதன் பங்குதாரர்களுக்கு தற்போதைய சந்தை விலைக்கும் ஒரு குறைவான விலையில ஒரு பகுதி அளவு பங்குகளை வழங்குதல் என்றுதான் இந்த ரைட் இஷ்யூ. தற்போதைய உரித்துவத்தின் வீதாசாரப்படி கம்பெனியினால் பங்குகளின் உரித்துடைமை சதவீதமானது தீர்மானிக்கப்படுகிறது. உரித்துடைமை வீதாசாரம் எவ்வளவு ரைட்ஸை எவ்வளவு ரைட்ஸை நாங்கள் வழங்கலாம் என்றது கம்பெனி தீர்மானிக்கிறது இருக்கிற உரித்துடைமை மூலத்தின் அடிப்படையில். இவ்வாறு தீர்மானித்ததுக்கு பிறகு எவ்வளவு ரைட்ஸ் எவ்வளவு கேபிட்டலை நாங்க மேலதிகமாக திரட்ட போறோம் என்ற தீர்மானித்ததுக்கு பிறகு நடைமுறை உள்ள பங்குதாரர்களுக்கு சந்தை விலையிலும் பார்க்க குறைவான விலைக்கு அவர்களது உரித்துடைமை வீதாசாரத்தின் படி கம்பெனியினால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு குறித்த சதவீதமானது பங்குகளை கொள்வனவு செய்து அவர்களது பங்குகளது எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இங்க இப்ப யோசிக்கிறாங்க, சொல்லுவோமே உங்களுக்கு 1000 ரூபாய் மூலதனம் இருக்கு, அவங்களுக்கு இன்னும் 100 ரூபாய் மூலதனம் அடிஷனலா தேவை. சரியா? சும்மா எக்ஸாம்பிள் உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன். அப்ப ஒரு கம்பெனியானது தன் உரித்துடைமை வீதாசாரம் ஏற்கனவே 1000 ரூபாய் 100 ரூபாய் தேவை. அப்ப 1000 ரூபாய் இருக்கு, அப்ப 100 ரூபாய் வேண்டாம் 10 கொண்டு, அதாவது 10% அவங்க மேலதிகமான மூலதனத்தை திரட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன செய்யறாங்க, உறுதிய சதவீதமான தீர்மானிக்கப்படுது. ஸோ 10% நாங்க கலெக்ட் பண்ணணும் பொதுமக்களிடமிருந்து மூலதனமா கலெக்ட் பண்ணணும். நடைமுறையில் உள்ள பங்குதாரர்களுக்கு சந்தை விலையிலும் பார்க்க குறைவான விலைக்கு அவர்களது உரித்துடைமை விகிதாசாரத்தின்படி. சரியா? அப்ப 1000 இப்ப
சொல்லுவோம் அவங்களுக்கு எவ்வளவு பங்கு எவ்வளவு ரூபா படி வழங்கணும் என்று சொல்லி இப்ப 100 ரூபா தேவைண்டா எத்தனை ரைட்ஸை கொடுத்து இந்த 100 ரூபாயை திரட்டுறது. ஸோ 10 ரைட்ஸை கொடுத்து 10 ரைட்ஸை 10 ரூபா படி கொடுக்குறதா அல்லது 100 ரைட்ஸை 1 ரூபா படி கொடுக்குறதா? சரியா? இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் வந்து எவ்வளவு, கேபிட்டல் வந்து எவ்வளவு. ஸோ இந்த கேபிட்டலை வந்து நான் 100 ரூபா தேவை. அப்ப 100 ரூபா தேவைன்னு சொன்னா நான் 100 1 ரூபா படி 100 பங்குகளை வழங்கினேன், எனக்கு 100 ரூபா கிடைச்சிடும். ஸோ நான் அப்படி தீர்மானிக்கிறாங்க கம்பெனி தீர்மானத்தை மேற்கொள்ளும். ஸோ எந்த அடிப்படையில் எந்த சதவீதத்தில் அது அப்படி 100 பங்குகளை வழங்குறேன்னு சொன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இடையில எனக்கு வழங்கணும். அப்ப எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து சொல்லுவோம் 1000 பங்குகள் தான் வழங்கியிருக்கோம்னு சொன்னா நாங்க இன்னும் 100 பங்குகளை வழங்க போறோம்டா ஒரு பங்கு வச்சிருக்கிற ஆளுக்கு எவ்வளவு பங்கு, அதாவது 10 பங்கு வச்சிருக்கிற ஆளுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்தா தான் இந்த 100 பங்கு வந்து அவங்களுக்கு கொடுபடும். ஏன் அப்பா 10 பங்கு வச்சிருக்கிற ஆளுக்கு ஒரு பங்கு 10 கொண்டு கொடுத்தா தான் இந்த 100 ரைட்ஸ் கொடுக்கலாம். அப்ப என்ன கம்பெனியினால தீர்மானிக்கப்படுகிறது. சரியானே? அப்ப உரிமை விதாசத்தைப்படி கம்பெனியால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு குறித்த சதவீதமான பங்குகளை கொள்வனவு செய்து அவர்களது பங்குகளது எண்ணிக்கையினை அதிகரிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கம்பெனி மேலதிக மூலதனத்தை திரட்டுவதற்காக சந்தர்ப்பத்தினை பெறுகிறது. எவ்வாறாயினும் இந்த உரிமை மூலதனத்தை திரட்டுவதற்காக உரிமை வளங்களில் பங்கு பெற்றதா அல்லது இல்லையா என்ற தீர்மானத்தை பங்குதாரரை வந்து தீர்மானிக்கும். நான் சொன்ன குறிப்பிட்ட தேதி வரைக்கும் எங்கட சாதாரண பங்கு வச்சிருக்கிறார்களுக்கு சொல்றாங்களுக்கு ஒரு ரைட்ஸ் தருவோம். ஸோ அப்ப சொல்லுவோமே இந்த 30ஆம் தேதி வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்காங்க ரைட்ஸ் வழங்கப்படுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. 39 வரைக்கும் வச்சிருக்காங்க ரைட்ஸ் வழங்கப்படுது. ஸோ இதாங்க சொல்றாங்க இந்த ரைட்ஸை வந்து 20ஆம் தேதி 10ஆம் மாசம் வரைக்கும் வச்சிருந்தா இந்த ரைட்ஸை வந்து நீங்க பணம் செலுத்தி நாங்கள் இப்ப 1 ரூபா படி நீங்க பணம் செலுத்தி இதை சாதாரண பங்காக மாற்றலாம். இன்றைய விலை சாதாரண பங்கின் விலை 10 ரூபா, நீங்க 1 ரூபா கொடுத்து இதை 10 ரூபா விலை உள்ள சாதாரண பங்காக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ என்று சொன்னா அந்த 20ஆம் தேதியில இருந்து ஒரு 5 நாளைக்கு முதல் ரைட்ஸ் வந்து ட்ரேடிங்க்கு வரும். ஸோ விரும்பின நீங்க அதை ட்ரேடிங் செய்யலாம், விற்கலாம். வித்துட்டு நீங்க எக்ஸிட் ஆகலாம். கட் ஆஃப் டேட் வரைக்கும் வச்சிருக்காம நீங்க அதை ரைட்ஸ் வச்சுக்கலாம். அல்லது நீங்க அந்த 20ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க பணம் கொடுத்தத பணம் மூலதனமா மாற்றணும். அப்படி இல்லாட்டி அதை சும்மா விட்டுவிடும். அதாவது உங்களுக்கு மூலதனமா வராது, உங்களுக்கு ஃப்ரீயா தந்த காசு அப்படியே இருக்கு போயிடும். சரியா? அப்ப அத ரைட்ஸ்ல இல்லையான தீர்மானத்தை பங்குதாரர்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும். அப்போ கம்பெனியானது முதலில் உரிமை வளங்களுக்கான அங்கீகாரத்தினை பங்கு பரிவர்த்தனையிடமிருந்து எதிர்பார்ப்பதுடன் வழங்கப்படுகின்ற பங்குகளின் சதவீதத்தையும் ஒரு பங்கிற்கான விலையினையும் தீர்மானிக்கிறது. சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு பங்குதாரரினால் அக்கம்பெனியின் அவரது நடைமுறையுள்ள அகுத்திறமையின் விகிதாச்சாரப்படி கொள்வனவு செய்யக்கூடிய புதிய பங்குகள் எண்ணிக்கையும் தீர்மானிக்கிறார்கள். அப்ப உதாரணமா சொல்லலாம், ஒரு ஏபிசி கம்பெனியானது அதன் பங்குதாரர்களுக்கு அவர்கள் தற்போது வைத்திருக்கின்ற ஒவ்வொரு 10 பங்குகளுக்கு 3 புதிய பங்குகளை கொள்வனவு செய்யக்கூடிய உரிமை வளங்களை அறிவிக்கிறது. அதாவது 100 பங்குகளை வைத்துள்ள பங்குதாரர் ஒருவர் 30 பங்குகளை கொள்வனவு செய்யலாம். என்ன விளங்கிட்டானே? 10 பங்குகளை வச்சிருக்கிற ஆளுக்கு 3 பங்குகளை கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு உரிமை வழங்குது. அப்ப 100 பங்குகளை வச்சிருக்கிறாள் எத்தனை பங்கு கொள்வனவு செய்யலாம்? 10 பங்கு வச்சிருக்கிறாள் 3 பங்குகளை கொள்வனவு செய்யலாம். அப்படி என்றா 100 பங்குகளை வச்சிருக்கிறாள் வந்து எத்தனை பங்குகளை கொள்வனவு செய்யலாம்? 100 இங்கு 10 10 பங்கு வச்சிருக்கிறாள் 100 பங்கு வச்சிருக்கிறாளுக்கு 10 பங்கு என்றால், அதாவது 10 பங்கு வச்சிருக்கிறாளுக்கு 3 பங்கு என்றால் 100 பங்கு வச்சிருக்கிறாளுக்கு எத்தனை பங்கு? 10 பங்கு வச்சிருக்கிறாள் 3 பங்கு என்றால் 100 பங்கு வச்சிருக்கிறாளுக்கு எத்தனை பங்கு? 3 × 10 × 100 எத்தனை? 30 பங்கு வச்சிருக்கலாம். உதாரணம் அவர் உதாரணம் சொல்றேன் வந்து ஏபிசி கம்பெனி வந்து பங்குதாரர்களுக்கு தற்போது வைத்திருக்கும் ஒவ்வொரு 10 பங்குக்கும் 3 புதிய பங்குகளை வழங்குறதுக்கு தீர்மானிக்கிறாங்க, உரிமை வழங்குறாங்க. ஸோ ஒரு பங்குதாரர் வந்து 100 பங்குகளை வச்சிருக்கிறார் என்று சொன்னா அவருக்கு 30 புதிய பங்குகளை கொள்வனவு செய்கிறதுக்கான வாய்ப்பு இந்த உரிமை வழங்கலின் மூலம் வந்து கிடைக்கப்படுகிறது. பங்கொன்றின விலையானது அதன் சந்தை விலையிலும் பார்க்க குறைவாக காணப்படும். இது நடைமுறையுள்ள முதலீட்டாளர்களை கம்பெனியில் அவர்களது ஈடுபாட்டினை மேம்படுத்துவதற்காக அழைப்பதன் மூலம் மேலதிக மூலத்தை திரட்டுவதாகும். கம்பெனியின் செயலாளர் உரிமை வளங்கள் பற்றிய விவரங்களை பங்குதாரர்களுக்கு உத்தியோகமாக அறிவிப்பார். இவ்வறிவித்தலின் பின்னர் உரிமை வளங்களுக்கான அங்கீகாரத்தினை பெறுவதற்காக ஒரு விசேட பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தப்படும். அதன் பின்னர்
கன்வெர்ட் பண்ணணும் சாதாரண பணம். இந்த காலப்பகுதியில் பங்குதாரர்கள் பங்குகளை கொள்வனவு செய்யலாம் மற்றும் இக்காலப்பகுதியில் இறுதியில் அவர்கள் தங்களது பங்குகளை தங்களது மத்திய வாய்ப்பு நிலைய கணக்கில வாய்ப்பிடலாம். பங்குதாரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, உரிமை வளங்களை பங்கு பெற்றுவதும் பங்கு பெற்றாததும் பங்குதாரர்கள் தீர்மானமாகும். பங்குதாரர் அறிவுபூர்வமான தீர்மானத்தை எடுப்பதற்கு அவர்களுக்கு போதிய அளவான அறிவு இல்லாட்டி அவங்க பங்கு நிறுவனத்தில் இருக்கிற முதலீட்டு ஆலோசகர்களுக்கு ஆலோசனைகளை பெற வேண்டும். அடுத்தது ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட். ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் என்று சொல்றது பிள்ளைகள் மேலதிக நிறுவன பங்குகளை வழங்குவதன் மூலம் பங்கு லாபம் செலுத்தப்படுகிறது. டிவிடெண்ட் என்றது என்ன? வரிக்கு பிந்திய லாபத்துல காசாக செலுத்துறது பங்கு லாபம். இதை காசா செலுத்தாம பங்குகளாக செலுத்துறது இந்த ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் என்று சொல்றோம். அப்ப நிறுத்தி வைக்கப்பட்ட லாபம் வினைத்திறனாக பங்கு மூலதனமாக என்ன செய்யப்படுது? மாற்றப்படுது. பங்கு லாபமாக செலுத்தாம இது ஷேர்ஸா கூடப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்ட லாபம் என்ன செய்யப்படுது? ஷேர்ஸா கூடப்பட்டு அவங்களோட மூலதனம் அதிகரிக்கப்படுது. சரியானே? இருக்கிற பங்குதாரருக்கு பங்கு லாபம் காசா கொடுக்காம பங்குகளாக கொடுத்து தங்களோட சரியா, இங்க பணம் நிறுவனத்தை விட்டு வெளியால போகாது, மூலதனமாக்கப்படும். ஸோ நிறுவனத்தின் பண நிலையை பாதுகாக்கிறது. வரி நன்மைகளை பெறலாம், அதாவது டிவிடெண்ட் டாக்ஸ், அந்த டாக்ஸ் பே பண்றதுல நன்மைகளை பெறலாம். அடுத்தது பரிவர்த்தனை செலவு இல்லாமல் தங்கள் பங்கு இருப்பை விரிவுபடுத்தலாம். சரியா? புதுசா பங்குகள் வழங்குறேன்னு சொன்னா செகண்டரி ஐபிஓ போறதா அல்லது ரைட் இஷ்யூ வழங்குறது என்றாலும் சரி, பரிவர்த்தனை செலவுகள் காணப்படுது. ஸோ இது இல்லாம இப்படி ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் கொடுப்பதன் மூலம் தங்கள் பங்கு இருப்பை விரிவுபடுத்தலாம். இதனால் நிறுவனத்தின் கிரயத்தை குறைக்க முடியும். இதனால் கடன் வாங்கும் திறனை அதிகரிக்க முடியும். சரியா? ஸோ இதனால நிறுவனத்தின் கடனுக்கான இயலுமை, அதாவது கடனை மீள செலுத்தாம இயலுமையை மீள செலுத்த முடியாததுக்கான இயலுமை, அதாவது கியரிங்கை குறைக்க முடியும். அதை கியர் போட்டுதான் கியரிங் என்று வர வேண்டும். தெரியாத நெம்புகோலை குறைக்க முடியும். இதனால கடன் வாங்கும் திறனை அதிகரிக்க முடியும். அடுத்தது உபகார பங்கு வழங்கல், அது போனஸ் இஷ்யூன்றது. பங்குதாரர்களுக்கு அவர்களின் பங்கு இருப்புகளுக்கு ஏற்ப கூடுதல் பங்குகளை வழங்குவதன் மூலம் ஒரு நிறுவனத்தின் ஒதுக்கத்தினை மூலதனமாக, அதாவது நாங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட லாபம் என்று சொல்லுவோம் பொது ஒதுக்கம். ஸோ இந்த பொது ஒதுக்கத்தை மூலதனமா மாத்துறதுக்கு பங்குகளை வழங்கி அந்த ஒதுக்கத்தை மூலதனமாக்குவாங்க. டிவிடெண்ட் மாதிரி இது பொது ஒதுக்கத்தை மூலதனமா மாக்குவாங்க. ஸோ பங்கு இருப்பு உயரும். இதனால என்ன நடக்கும்? பங்குகள எண்ணிக்கை உயரும், பங்கிருப்பு உயரும். மற்றும் இரண்டாம் நிலை சந்தையில விற்பனை மூலம் அந்த பங்கு என்ன செய்யலாம்? பணமாக மாற்றப்படலாம். இது உபகார பங்கு. அடுத்து பங்கு பிரிவு அல்லது பங்கு பிளவு, ஷாப்லிட் என்றது பங்கு பிரிப்பு என்பது கம்பெனியானது நடைமுறையில் உள்ள பங்குகளை அதிகமாக பங்குகளாக பிரிக்கும் போது ஏற்படுகிறது. இச்சந்தர்ப்பத்தில் பங்குகளின் பெறுமதியானது குறைக்கப்படும், ஆனால் பங்குதாரன் உடமையான பங்குகளின் எண்ணிக்கையானது அதிகரிக்கும். அநேகமான சந்தர்ப்பங்களில் பங்குகளின் எண்ணிக்கையானது பங்கின் விலையில் உள்ள வீழ்ச்சி சதவீதத்திலும் பார்க்க உயர்ந்த சதவீதத்தில் அதிகரிக்கும். சரியா? உதாரணமா சொல்ல போனா, தற்போது ரூபாய் 100 பெறுமதிமிக்க ஒரு பங்கினை கம்பெனியானது 10 பங்குகளாக பிரிக்கிறது வச்சுக்கொள்ளும். கொள்கை அளவில் பங்கின் விலையும் ரூபாய் 10க்கு குறைவடைதல் வேண்டும். சரியா? 100 பெறுமதியான பங்கு இருக்கு, ஒரு பங்கின் விலை 100 ரூபாய், ஆனா அந்த பங்கை 10 பங்கா பிரிக்குது. அப்ப ஒரு பங்கின் விலை எவ்வளவு வரணும்? ஒரு பங்கின் விலை 100 ரூபாய். இப்ப பங்கு பிரிப்பு செய்யுது, பங்கு பிளவு செய்யுது, 10 பங்காக பிரிக்குது அந்த ஒரு பங்கு. அப்ப அப்படி என்ன சொன்னா ஒரு பங்கின் விலை எவ்வளவு வரணும்? வரும். கொள்கை அளவில அது பங்கின் விலை 10 ரூபாய்க்கு குறைவடைய வேண்டும். இலங்கையின் சந்தையை பொறுத்தளவில் நடைமுறை அவதானிப்புகள் விலையானது அதே சதவீதத்தால் உடனடியாக குறைபடுவதை காண்பிக்கவில்லை. இவ்வாறு பங்குகளை பிரித்தல் பங்குகளது எண்ணிக்கையை மாத்திரம் அதிகரிக்குமே ஒழிய கம்பெனியுடைய மூலதனத்தை அதிகரிக்காது. அதை போல இங்க போடுவோம். சரியா? அந்த பங்கு பிரிப்பு இப்ப 10 பங்குகளை பிரிக்கிற 10 பங்குகள் தான் சேர்மை ஒழிய மூலதனத்தில மாற்றம் ஏற்படாது. சரியா? அப்ப கம்பெனியோட மூலதனத்தை அதிகரிப்பது. இந்த இலகுவான பொறுமுறையானது கம்பெனிகள் அவற்றின் பங்குகளின் விலையானது அதிகமாக காணப்படுகின்ற பொழுது, சரியா, கம்பெனியின் விலைகள் அதிகமாக காணப்படுகின்ற பொழுது பங்கிற்கான விலையை குறைப்பதன் மூலம் குறிப்பிட்ட கம்பெனியின் சந்தை மூலதனவாக்கத்தை பிரதிகூலமான விதத்தில் பாதிக்காது பங்குகளுக்கான வர்த்தகங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது.
பெரிய பாரிய ஒரு பங்கின் விலை 5000 ரூபாய் 2000 3000 ரூபாய் அப்படி பங்கு என்றால் பங்குல எண்ணிக்கை 300 400 சொன்னா ரேடிங் நடக்காது, திரவத்தன்மை இருக்காது. ஸோ அதை குறைக்கிறதுக்காக, அந்த திரவத்தன்மை பிரச்சனையை குறைக்கிறதுக்காக பிரிக்கிறதுக்கு மேற்கொள்ளப்படுது. கம்பெனியின் பங்குகளை திரவத்தன்மையை மேம்படுத்துவதற்காக தான் இந்த ஷேர் விரைவான வீதத்தில் அதிகரிக்கும் போது குறைவடைய செய்யும் பங்குகளுக்கான வர்த்தக எண்ணிக்கையானது குறைவடையலாம். பங்குகள் எண்ணி குறைவடையும் போது பங்கு வர்த்தக எண்ணிக்கை குறைவடையும். பங்கு பிரிப்பானது ஓர் பங்கின் விலையினை முதலீட்டாளர்களுக்கு எண்ணிக்கையை மேம்படுத்துகிறது. அடுத்து பங்கு மீள்கொள்வனம், அதாவது ஷேர் ரீபர்ச்சேஸ். இது நிதி உட்பாடு, நிதி வெளியேற்றம். சரியா? அப்ப மீள்கொள்வனம் என்பது ஒரு கம்பெனி பங்கை வழங்கி அந்த பங்குகளை மீளவும் கொள்வனவு செய்யுது. அதுவும் இரண்டாம் தர சந்தைக்குள்ளாலதான் பங்குகளை மீளவும் கொள்வனவு செய்யும். சரியா? அப்ப அது அப்ளிகேஷனை போட்டு தாங்க பங்குகளை உங்கள்ட்ட இருந்து மீளவும் நாங்க கொள்வனவு செய்யறோம்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு லெட்டர்ஸ் அனுப்பி மீள கொள்வனவு செய்யும். அப்ப இங்க என்ன நடக்குது? நிதி வெளியேறுவதை தவிர உட்பாயவில்லை. நிறுவனத்தின் சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட நடைமுறையின் அடிப்படையில் அதன் சொந்த பங்குகளை மீண்டும் வாங்கலாம். சரியா? அவர் சொந்த பங்குகளை பொதுமக்களிடமிருந்து வாங்கலாம். இதுல உட்குறிப்பு பின்வரும். பங்கொன்றுக்கான உழைப்பு என்ன செய்யும்? கூடுதலான பங்கு போயிட்டு என்று சொல்லி சொன்னா பொதுமக்கள் மத்தியில கூடுதல் பங்கு இருக்கின்றால் இதை மீண்டும் கொள்வனை செய்ய நடக்கும். வழங்கப்பட்ட பங்குகள் எண்ணிக்கை குறைவடையும். இதனால பங்கொன்றுக்கான உழைப்பு வீதம் என்ன செய்யும்? பிள்ளைகள் அதிகரிக்கும். ஏன் பங்கொன்றுக்கான உழைப்பு வீதம் அதிகரிக்கும்? ஒரு பங்குக்கான உழைப்பு, பங்கொன்றுக்கான உழைப்பு என்ன அதிகரிக்கும்? சாதாரண பங்குகளுக்கான கிடைக்கக்கூடிய லாபத்தை நிலுவையில் உள்ள சாதாரண பங்குகள எண்ணிக்கையால பிரிக்கப்படப்படுவதான பங்கொன்றுக்கான உழைப்பு. இப்ப நாங்க பார்த்தோம்னா பங்கு நிறுவனமே கொள்வனவு செய்ததுனால பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்குக்கான உழைப்பு என்ன செய்யும்? குறைவடையும். சாதாரண பங்குகள எண்ணிக்கை குறைவடைகிறது. அடுத்தது நெம்புகொள் வீதம், அதாவது கியரிங் அதிகரிக்கும், கையகப்படுத்தலை தடுக்கும். சரியா? சில நிறுவனங்கள் அதை மொத்தமாக கொள்வனை செய்து இன்னொரு கொள்வனை செய்வதற்கான வாய்ப்பை குறைக்கும். மூலதன திரும்பலை அதிகரிக்கும். அப்ப ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட், உபகார பங்கு வழங்கல், போனஸ் இஷ்யூ மற்றும் பங்கு பிரிப்பு அல்லது பங்கு பிளவு ஆகியன மூலதன மீள்கட்டமைப்புக்கு. சரியா? அப்ப இன்றைக்கு பார்த்தது பங்கு வழங்கல், ஆரம்ப பொது வழங்கல், லிஸ்டிங், ரைட், போனஸ் இஷ்யூ, ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட், மற்றது ஷேர் ஸ்ப்ளிட், மற்றது பங்கு மீள்கொள்வனவு சம்பந்தமான பங்குச்சந்தை சம்பந்தமான பூர்வமான விளக்கத்தை இந்த வகுப்புல வழங்கப்படுத்தியிருந்தேன். அடுத்த வகுப்புல மேலதிகமாக வேறொரு சப்ஜெக்டோட சந்திக்கிறது வரைக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ்.